விசிடி நம்பர் 428 428 गिरती कला में आ गए। எருங்கும் கலல வந்துட்டாங்க. अच्छा, पुरुषार्थ करते करते சரி, புருஷார்த்தத்தை பண்ணி பண்ணி तुम गिरती कला में आ गए, तुम्हारा पद भ्रष्ट हो गया। நீங்க இறங்கும் கலையில வந்துட்டீங்க, உங்களோட பதவி பிரஷ்டம் ஆயிடுச்சு. அப்படின்னா தாழ்ந்த பதவி ஆயிடுச்சு. तुम चंद्रवंशी बन पड़े। நீங்க சந்திரவம்சிகள் ஆயிட்டீங்க. क्या? என்ன? चंद्रवंशी बन पड़े। சந்திரவம்சிகள் ஆயிட்டீங்க. अच्छा, சரி, उस समय क्या फाइनल हो गया था? பாபா கேக்குறாங்க, அந்த நேரத்துல என்ன ஃபைனல் ஆயிருந்ததா? फाइनल एग्जाम हो चुका था क्या? ஃபைனல் எக்ஸாம் ஆயிருந்ததான்னு கேக்குறாங்க. फाइनल एग्जाम तो हुआ नहीं, ஃபைனல் எக்ஸாம் ஒன்னும் ஆகல. तो पदभ्रष्ट कैसे हो गए? அப்போ எப்படி அவங்களுக்கு தாழ்ந்த பதவி கிடைச்செடுத்து? हैं? पदभ्रष्ट हुए या नहीं हुए? பதவி தாழ்ந்த பதவி ஆயிடுச்சா இல்லையா? அப்படின்னா பதவி நஷ்டம் ஆயிடுச்சா இல்லையா? वास्तव में जो भी ज्ञान में चलते हैं வாஸ்தவத்துல யாரெல்லாம் நாலேஜ்ல இருக்காங்களோ और ज्ञान में चलने के बाद பிறகு ஞானத்தை ஃபாலோ பண்ணதுக்கு பிறகு अगर पुरुषार्थ में नीचे आ जाते हैं பிறகு புருஷார்த்தத்துல ஒருவேளை கீழே விழுந்துட்டாங்கன்னா तो उनके नीचे गिरने की शूटिंग हो जाती है। அப்போ அவங்க கீழே விழுற அந்த ஷூட்டிங் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. तो उनके लिए भी बोला तुम पदभ्रष्ट हो गए। அப்ப அவங்களுக்காக கூடயும் சொன்னாங்க, உங்களோட பதவி நஷ்டம் ஆயிடுச்சுன்னு. कोई का ऐसा पुरुषार्थियों का भी है? பாபா சொல்றாங்க, சில புருஷார்த்திகள் இப்படியும் இருக்காங்களா? हिसाब किताब அவங்களோட கணக்கு வழக்கு இப்படி இருக்குதான்னு கேக்குறாங்க. कि ब्राह्मण जीवन में आने के बाद कब नीचे न गिरते हो? எப்படின்னா பிராமண வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு எப்பவுமே கீழே வீழாம இருக்கிற போல யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாங்க. है? माया उनको लोढ़ा न खिलाती हो? மாயா அவங்கள கீழே விழாம விடுதான்னு கேக்குறாங்க. नीचे तो सब गिरते हैं और माया सबको नीचे ऊपर करती है। பாபா சொல்றாங்க, எல்லாருமே கீழே வீழ்றாங்க, பிறகு மாயா எல்லார கூடயும் அப் அண்ட் டவுன்ல வர வைக்குது. फिर उनसे पूछा गया பிறகு அவங்க கிட்ட கேட்கப்படுகிறது, कि तुम पदभ्रष्ट हो गए, உங்களோட பதவி நஷ்டம் ஆயிடுச்சு, रिजल्ट दिया, ரிசல்ட்ட கொடுத்தாங்க. तो ये किसने पूछा होगा? அப்போ பாபா கேக்குறாங்க, இந்த விஷயத்த யாரு கேட்டிருப்பாங்க? शिव बाप को आत्माओं की बुलाने की जरूरत है? शिव बापக்கு ஆத்மாக்களை கூப்பிடுற அவசியம் இருக்குதா? है? शिव बाप वो आत्माओं को आह्वान करेंगे कि तुम इसमें आओ? शिव बाप ஏதாவது ஆத்மாக்களை கூப்பிடுவாங்களா? இவங்களுக்குள்ள வாங்கன்னு சொல்வாங்களா? तुमसे कुछ पूछे? உங்ககிட்ட ஏதோ கேட்கணும் அப்படிப்பட்டது ஏதாவது சொல்வாங்களா? क्यों? ஏன்? शिव बाबा तो शिव बाप तो जानी जाननहार है ही। वो तो शिव बाप அப்படின்னா சுப்ரீம் சோல் ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சிருக்கிறவங்க தான். अंतर्यामी है। அவங்க அந்தர்யாமி ஆயிருக்காங்க. அப்படின்னா உள்ள இருக்கிற எல்லா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க. बहरयामी कौन है? பெஹர்யாமி. பெஹர்யாமின்னா பாபா கேக்குறாங்க, யார் இது பெஹர்யாமின்னா? இப்போ நம்மளோட ஆக்டினோட ஆதாரப்படி தெரிஞ்சுக்க கூடியவங்க. अरे वो तो यज्ञ के आदि में चला ही गया, उसी की तो बात हो रही है। பாபா சொல்றாங்க, அவங்க என்னமோ யக்னத்தினோட ஆரம்பத்துல போயிட்டாங்க, அவங்களோட பேச்சு தான் போயிட்டு இருக்குது. उसी आत्मा को तो बुलाया गया। அந்த ஆத்மாவை தான் கூப்பிடப்பட்டது.
तो ब्रह्मा बाबा ने पूछा அப்போ பாபா சொல்றாங்க பிரம்மா பாபா இந்த விஷயத்த கேட்டாங்க. और ब्रह्मा बाबा ने ही अपनी तरफ से जवाब दिया कि अब तुम பிறகு பிரம்மா பாபாவே தன்ன பக்கத்திலிருந்து அப்படின்னா அவங்க சைடுல இருந்து அவங்களே ஆன்சரை கொடுத்தாங்க. இப்போ पथभ्रष्ट हो गए, तुमने नहीं माना. நீங்க இப்போ உங்களோட பதவி நஷ்டமாயிடுச்சு, நீங்க இந்த பேச்ச கேட்கலன்னு சொல்லி பிரம்மா பாபா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. क्या என்ன? तुम पथभ्रष्ट हो गए, तुमने हमारी बात को नहीं माना. உங்களோட பதவி நஷ்டமாயிடுச்சு, நீங்க என்னோட பேச்ச கேட்கல. आगे जो मरे थे பாபா சொல்றாங்க முன்னாடி யார் இறந்து போயிட்டாங்களோ. फिर बच्चों से कहा सभा में பிறகு குழந்தைகள் கிட்ட பாபா பிரம்மா பாபா என்ன செஞ்சாங்கன்னா சபையில இந்த விஷயத்த சொன்னாங்க. बच्चों से कहा आगे जो मरे थे முன்னாடி யாரு இறந்து போயிட்டாங்களோ फिर भी बड़े होकर कोई 20 कोई 25 के हो गए होंगे. அவங்க திரும்பி வந்து 20 இல்லைன்னா 25 வருஷங்கள் ஆயிருக்கும் அவங்களுக்கு. அப்படின்னா ஜன்ம எடுத்து ஒருத்தருக்கு 20 இன்னொருத்தருக்கு 25 வருஷங்கள் ஆயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. बाबा की नजर कोई विशेष 2 आत्माओं के ऊपर है. பாபாவோட பார்வை விசேஷமா 2 ஆத்மாக்கள் மேல இருக்குதுன்னு சொல்றாங்க. और ये भी जानते हैं कि वो कब मरे थे. பிறகு இந்த விஷயத்த பத்தியும் தெரியும், அவங்க எப்போ இறந்து போயிருந்தாங்கன்றது கூடயும் தெரியும். 67 की वाणी है 67 வாணியா இருக்குது. तो 67 की वाणी में அப்போ 67 வாணியில 20 और 25 वर्ष घटाए जाए तो कौन सा सन आएगा? 25 வருஷங்கள் ஒருவேளை குறைஞ்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டோம்னா எந்த வருஷம் வரும்? 67 में से 20 घटाए 47 आए. 67ல 20 வருஷம் மைனஸ் பண்ணோம்னா 47 வந்தது. 46 47 आएगा ना. 46 47 வந்தது இல்லையா? माना कोई एक आत्मा थी जिसने 40 47 में शरीर छोड़ा. அப்படின்னா ஒரு ஆத்மா இருந்தாங்க, அவங்க 46 47ல शरीரம் விட்டாங்க. और फिर जन्म कहीं ले लिया. பிறகு அவங்க ஏதோ ஒரு இடத்துல போய் ஜென்மத்தை எடுத்துக்கிட்டாங்க. उनके लिए बोला कि वो 20 वर्ष के हुए. அவங்களுக்காக சொன்னாங்க அவங்களுக்கு 20 வருஷம் ஆச்சு. और दूसरी आत्मा के लिए बोला பிறகு இன்னொரு ஆத்மாக்காக சொன்னாங்க 25 वर्ष के हो गए होंगे. 25 வருஷம் ஆயிருக்கும். तो सन 67 में से 67 में से 25 वर्ष घटाए. அப்போ 27ல 25 மைனஸ் பண்ணோம்னா तो कौन सा सन आया? அப்போ எந்த வருஷம் வந்தது? 42 आया. 42. माने उस बच्चे का जन्म 42 में हो चुका है. அப்படின்னா அந்த குழந்தையினோட ஜென்மம் 42ல ஆயிடுச்சு. और सन 67 में वो 25 साल का हो गया. பிறகு 67ல அவங்களுக்கு 25 வருஷங்கள் ஆயிடுச்சு. ज्ञान भी ले सकते हैं. ஞானத்தை கூட எடுத்துக்கலாம், அவங்க எடுத்துப்பாங்க. ज्ञान भी ले सकते हैं. அந்த குழந்தைகள் ஞானத்தை கூட எடுத்துக்கலாம். ले सकते हैं का मतलब எடுத்துக்கலாம்னா என்ன அர்த்தம்? आने वाला जो टाइम है வருங்காலத்துல வரக்கூட டைம் என்ன இருக்குதோ सन 67 के बाद 67க்கு பிறகு सन 67 से कुछ आसपास पहले भी இல்லன்னா 67க்கு அக்கப்பக்கத்துல இருக்கக்கூடிய हो सकता है उनमें से किसी ने ज्ञान ले लिया हो. 67க்கு கிட்டத்தட்ட எடுத்துப்பாங்க. இப்படியும் ஆகலாம், ஒருத்தர் அந்த ஞானத்துக்குள்ள வந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடியே. और कोई ने ज्ञान लेने वाला हो. 67க்காக சொல்றாங்க ஒருத்தர் ஆல்ரெடி ஞானத்தை எடுத்திருப்பாங்க, இன்னொருத்தர் ஞானத்தை எடுத்துக்குவாங்க. दोनों बातें हो सकती हैं. 2 விஷயங்கள் கூடயும் ஆகலாம்.
माने ज्ञान ले सकते हैं। அப்படின்னா ஞானத்தை எடுத்துக்கலாம். अभी कोई मरेंगे तो भी वो तो पहले मर चुके। இப்போ ஒருவேளை சரீரம் விட்டாங்கன்னா பாபா சொல்றாங்க அவங்க என்னமோ முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. अभी कोई मरेंगे तो இப்போ யாராவது சரீரம் விட்டாங்கன்னா भी 10 वर्ष अभी बाकी है। ஆனாலும் 10 வருஷங்கள் இன்னமும் இருக்குது. किस बात में? எந்த விஷயத்துல? किस बात में बाकी है? எந்த விஷயத்துல பேலன்ஸ் இருக்குது? अरे सन 67 की वाणी 67 की वाणी है और அரே 67 வாணி சன் அப்படின்னா 19 அந்த இயர்க்காக சொல்றாங்க. 67 1967 வாணியா இருக்குது. अभी कोई मरेंगे तो भी 10 वर्ष अभी बाकी है। இப்போ யாராவது இறந்து போயிட்டாங்கன்னாலும் ஆனாலும் 10 வருஷம் பேலன்ஸ் இருக்குது. किस बात में? எந்த விஷயத்துல? किस बात में बाकी है? எந்த விஷயத்துல பேலன்ஸ் இருக்குது? अरे सन 67 की वाणी 67 की वाणी है और அரே 67 வாணி बोला 10 वर्ष अभी बाकी हैं। சொன்னாங்க இன்னும் 10 வருஷம் பேலன்ஸ் இருக்குது. किस बात के बाकी हैं? எந்த விஷயத்துக்காக பேலன்ஸ் இருக்கு? हैं? पुरुषार्थ करने के लिए। புருஷார்த்தம் பண்றதுக்காக. अभी कोई मरेंगे तो जन्म लेंगे ना। இப்ப யாராவது சரீரம் விட்டாங்கன்னா ஜென்மம் எடுத்துப்பாங்க இல்லையா? सन 67 में भी अगर कोई 67 में मरेंगे இப்ப 67 68ல கூடயும் சரீரம் விட்டாங்கன்னா तो जन्म तो लेंगे ना। ஜென்மமும் எடுத்துப்பாங்க இல்லையா? तो जन्म लेंगे तो भी अभी कितने वर्ष बाकी हैं? ஜென்மம் எடுத்துக்கிட்டாங்களும் பாபா கேக்குறாங்க எத்தனை வருஷங்கள் பேலன்ஸ் இருக்குது? 9-10 वर्ष बाकी हैं। 9-10 வருஷங்கள் பேலன்ஸ் இருக்குது. बात के எந்த விஷயத்துக்கு? எந்த விஷயத்துல? पुरुषार्थ करने के। புருஷார்த்தம் பண்றதுல. बात का पुरुषार्थ करने के। எந்த விஷயத்தினோட புருஷார்த்தம் பண்றதுக்காக? 10 वर्ष बाकी है माना कौन से सन तक की बात बताई? 10 வருஷம் மீதி இருக்குதுன்னா எந்த வருஷத்தினோட பேச்ச சொன்னாங்க? सन अरे सन 67 में 9-10 वर्ष बाकी हैं तो அரே 67 9-10 வருஷங்கள் பேலன்ஸ் இருக்குதுன்னா कौन से सन तक की लिमिट बताई? எந்த வருஷத்தினோட லிமிட்ட சொன்னாங்க? 76 तक की लिमिट बताई। 76 டைம் அப்படின்னா டைம் லிமிட் அப்ப வரைக்கும் சொன்னாங்க. माने सन 76 तक अभी भी पुरुषार्थ करने का टाइम उनके लिए बाकी है। किस बात அப்படின்னா 76 வரைக்கும் கூடயும் அவங்களுக்கு புருஷார்த்தம் பண்றதுக்காக டைம் பேலன்ஸ் இருக்குது. का पुरुषार्थ? எந்த விஷயத்துக்கான புருஷார்த்தம்? है किस बात का पुरुषार्थ करने का टाइम अभी 9-10 वर्ष बाकी है? எந்த விஷயத்துக்கான புருஷார்த்தம் பண்றதுனால இப்பவும் டைம் பேலன்ஸ் இருக்குது. हाँ विश्व का बादशाह अथवा नर से नारायण बनने का पुरुषार्थ உலகத்துக்கே எஜமான் இல்லன்னா நரசே நாராயண் ஆகிறதுக்கான புருஷார்த்தம் பண்றதுக்காக अभी भी 9-10 वर्ष बाकी है। माना இப்பவும் 9-10 வருஷங்கள் பேலன்ஸ் இருக்குது. आवाज जिन बच्चों को सामने रख कर के बात कर रहे थे அப்படின்னா பாபா எந்த குழந்தைகளை முன்னாடி வச்சு பேசிட்டு இருந்தாங்களோ बाबा का लक्ष्य कौन से पुरुषार्थ की तरफ था? பாபாவோட லட்சியம் எந்த புருஷார்த்தத்து மேல இருந்தது? नर से नारायण और नारी से लक्ष्मी बनने वाले बच्चों की तरफ था। நரசே நாராயண் நாரிலிருந்து லக்ஷ்மி ஆகறாங்களே அவங்க பக்கம் இருந்தது. उन्हीं बच्चों को याद किया। அந்த குழந்தைகளை தான் நினைவு பண்ணாங்க. जिन बच्चों में से एक ने 42 में शरीर छोड़ा அந்த குழந்தைகள்ல ஒருத்தர் 42ல शरीर விட்டாங்க और एक ने 46-47 में शरीर छोड़ा। இன்னொருத்தர் 46-47ல शरीर விட்டாங்க. उस समय वो बच्चे कहीं न कहीं दुनिया में होंगे या அந்த குழந்தைகள் இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க. हो सकता है किसी ने ज्ञान ले लिया हो இப்படியோ ஆகலாம். இப்போ ஒருத்தர் ஞானத்தை எடுத்திருப்பாங்க और कोई ज्ञान लेने वाला हो।
இன்னொருத்தர் ஞானத்தை எடுத்துக்கிற ஸ்டேஜ்ல இருந்திருப்பாங்க. ने इशारा किया பாபா குறிப்பிட்டு சொன்னாங்க, ज्ञान भी ले सकते हैं ஞானத்தை கூடயும் எடுத்துக்கலாம். और ज्ञान लेकर के वो 9-10 वर्ष में पुरुषार्थ करके ஞானத்தை எடுத்துக்கிட்டு 9-10 வருஷத்துல புருஷார்த்தத்தை பண்ணி विश्व की बादशाही का पद प्राप्त भी कर सकते हैं. உலகத்தினோட ராஜாங்கத்தினோட பதவி என்றது பிராப்தி கூடயும் பண்ணிக்கலாம். 9-10 वर्ष अभी भी बाकी हैं, माने किस की बाकी है? 9-10 வருஷங்கள் இன்னும் பேலன்ஸ் இருக்குதுன்னா எந்த விஷயத்துல பேலன்ஸ்ன்னு கேக்குறாங்க. नारायण बनने के, नर से नारायण बनने के लिए बाकी है 9-10 वर्ष. நரச நாராயண ஆகிறதுக்காக 9-10 வருஷங்கள் பேலன்ஸ் இருக்குது. या विश्व का बादशाह बनने के लिए अभी भी पुरुषार्थ का टाइम बाकी है. இல்லன்னா உலகத்துக்கு எஜமான் ஆகிறதுக்காக, ராஜா ஆகிறதுக்காக இன்னும் 9-10 வருஷங்கள் பேலன்ஸ் இருக்குது. அந்த புருஷார்த்தத்துக்காக இன்னும் 9-10 வருஷங்கள் இருக்குது பேலன்ஸ் டைம் बोला சொன்னாங்க. அப்போ अभी कोई आवेंगे अब ज्ञान तो ले नहीं सकेंगे. இப்ப யாராவது வந்தாங்கன்னாலும் பாபா சொல்றாங்க, இப்ப யாருமே ஞானத்தை எடுத்துக்க முடியாது. ये क्या बोल दिया? இது என்ன சொல்லிட்டாங்க? ये दोनों वाक्य साथ साथ बोले. பாபா சொல்றாங்க, இந்த 2 வாக்கியங்கள் கூடயும் ஒரே டைம்ல சொன்னாங்க. भी कोई मरेंगे இப்போ யாராவது சரீரம் விட்டாங்கன்னா बाकी है ना 10 वर्ष. பேலன்ஸ் இருக்குது இல்லையா 10 வருஷங்கள். फिर बोला பிறகு சொன்னாங்க, अब तो ज्ञान ले नहीं सकेंगे. இப்போ ஞானத்தை எடுத்துக்க முடியாது. नहीं ले सकेंगे எடுத்துக்க முடியாதா? है? सन 67 में वो ज्ञान नहीं ले सकेंगे. 67 ஞானத்தை எடுத்துக்க முடியாதா? अब जो शरीर छोड़ेंगे, இப்போ யாரு சரீரம் விடுறாங்களோ அவங்க. हाँ, सन 67 के बाद जो शरीर छोड़ेंगे 67க்கு பிறகு யாரு சரீரம் விடுறாங்களோ वो 5, 7, 8, 9 वर्ष तो उनको बड़े होने में ही लगेंगे, समझदार बनने में. அவங்களுக்கு 5, 6, 7 வருஷங்கள் என்னமோ பெரியவங்க ஆகிறதுக்காக, வளர்றதுக்காகவே ஆகும். तो समझदार जब तक नहीं बनेंगे तो विश्व की बादशाही का भरोसा कैसे लेंगे? எப்போ வரைக்கும் புத்திசாலியா ஆகிறது இல்லையோ அப்போ வரைக்கும் உலகத்தினோட ராஜாங்கத்தினோட சொத்தை எப்படி எடுத்துக்குவாங்க? वाणी में बोला ना, ये लक्ष्मी नारायण बुद्धू है. வாணில சொல்லிருக்காங்க இல்லையா, இந்த லக்ஷ்மி நாராயண் என்ன இருக்காங்கன்னா புத்துவா இருக்காங்க, அப்படின்னா முட்டாளா இருக்காங்க. दूसरी वाणी में बोला ये लक्ष्मी नारायण समझदार है, तब तो विश्व के मालिक हैं. பிறகு சொல்லிருக்காங்க, இந்த லக்ஷ்மி நாராயணன் என்ன இருக்காங்க, புத்திசாலியா இருக்காங்க, அப்போதானே உலகத்துக்கு எஜமான் ஆகுறாங்க. तो बुद्धू कौन है लक्ष्य और समझदार कौन है? அப்போ பாபா கேக்குறாங்க, யாரு புத்துவா இருக்காங்க, அப்படின்னா முட்டாளா இருக்காங்க, பிறகு யாரு புத்திசாலியா இருக்காங்க? जो सतयुग में लक्ष्मी नारायण बनेंगे वो बुद्धू, யாரு சத்யுகத்துல லக்ஷ்மி நாராயணா ஆகுறாங்களோ அவங்க முட்டாளா இருக்காங்க. और जो संगम युग में नर से नारायण बनेंगे वो பிறகு சங்கம் யுகத்துல யாரு நரசே நாராயண ஆகுறாங்களோ அவங்க समझदार हुए. तो புத்திசாலி ஆனாங்க. अभी जो सन 67 के बाद 9-10 वर्ष पड़े हुए हैं, இப்போ 67க்கு பிறகு 9-10 வருஷங்கள் என்ன பேலன்ஸ் இருக்குதோ उसमें कोई बच्चा जन्म लेकर के दोबारा आएगा அதுல யாராவது குழந்தை ஜென்ம எடுத்துக்கிட்டு மறுபடியும் வருவாங்க. तो समझदार की लिस्ट में होगा या बुद्धू की लिस्ट में होगा? அப்போ புத்திசாலினோட லிஸ்ட்ல இருப்பாங்களா இல்லனா முட்டாளினோட லிஸ்ட்ல இருப்பாங்களா? है? जन्म लेकर के अभी दोबारा आएगा. பாபா சொல்றாங்க, ஜென்ம எடுத்துக்கிட்டு மறுபடியும் எப்போ வராங்களோ அப்போன்னு சொல்றாங்க. 67 के बाद 67க்கு பிறகு तो बुद्धू की लिस्ट में कहना जाएगा
या ज्ञानी की लिस्ट में गिना जाएगा? அப்போ பாபா கேக்குறாங்க, முட்டாளினோட லிஸ்ட்ல அவங்கள எண்ணிக்கப்படுமா இல்லன்னா ஞானி ஆத்மாக்களினோட லிஸ்ட்ல எண்ணப்படுவாங்களா? वो तो बुद्धू होगा, क्योंकि அவங்க முட்டாளா இருப்பாங்க. 9-10 वर्ष में तो इंद्रियां उतनी मजबूत और दिमाग उतना परिपक्व नहीं बनता है. ஏன்னா 9-10 வருஷங்களுக்குள்ளேயே இப்போ புத்தி என்றது அந்த அளவுக்கு பரிபக்வம் ஆகிறது இல்ல. तो जब दिमाग ही परिपक्व नहीं बनेगा तो विश्व का बादशाह புத்தியே பரிபக்வம் ஆகல, பக்கா இப்போ ஒரு மெச்சூரிட்டி அந்த ஸ்டேஜ் வரலன்னா कैसे बनेगा? இப்போ உலகத்துக்கு எஜமான் எப்படி ஆகுவாங்க? विश्व का बादशाह बनने के लिए तो बड़ी भारी समझदारी चाहिए. பாபா சொல்றாங்க, உலகத்துக்கு எஜமான் ஆகணும்னா மிகப்பெரிய புத்திசாலித்தனம் தேவை இருக்கும். तो इशारा दे दिया அப்போ பாபா சொல்றாங்க, பாபா குறிப்பிட்டு சொன்னாங்க कि अब आने वाले बच्चे जो शरीर छोड़ करके दोबारा आएंगे उनके लिए तो गुंजाइश नहीं है. இப்போ மறுபடியும் இப்ப யாரும் शरीரம் விட்டுட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்காக மார்ஜின் இல்ல. लेकिन जो पहले शरीर छोड़ गए हैं ஆனா யாரு முன்னாடி शरीரம் விட்டு போயிருந்தாங்களோ यज्ञ के आदि में, யக்ஞத்தினோட ஆரம்பத்துல, और अब वो बड़े होकर के 20-25 वर्ष के होकर के यज्ञ में दोबारा ज्ञान में आवेंगे, அவங்க பெரியவங்க ஆகி மறுபடியும் யக்ஞத்துல 20-25 வருஷம் ஆயிருக்கும் அவங்களுக்கு. तो हो सकता है गैलप करके 9-10 वर्षों में அப்போ அவங்களுக்காக இந்த விஷயம் ஆகலாம். என்னன்னா 9 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள கேலப் பண்ணி तीखे चले जावे. தீவிரமா கூடயும் यथार्थ रीति बाप को சொல்றாங்க. याद भी नहीं कर सकेंगे जो अभी शरीर छोड़ेंगे. பாபா சொல்றாங்க, இப்போ கரெக்டா அவங்க அப்பாவை நினைவு கூடயும் செய்ய முடியாது. அப்படின்னா கரெக்ட் அக்யூரேட்டா அப்பாவை நினைவு செய்யவும் முடியாது. माने யார் இப்போ शरीரம் விட்டுடுவாங்களோ 67 के बाद जो शरीर छोड़ेंगे அப்படின்னா 67க்கு பிறகு யாரு शरीரம் விடுவாங்களோ वो यथार्थ रीति बाप को याद नहीं कर सकेंगे. அவங்க அக்யூரேட்டா அப்பாவை நினைவு கூடயும் செய்ய முடியாது. अर्थ रीति அப்படின்னா அக்யூரேட்டாக கரெக்டா माना 76 में तो बाप का पार्ट खुलेगा. அப்படின்னா 76ல அப்பாவோட பாட்டு ஓபன் ஆயிடும். बाप का स्वरूप पता चलेगा कि அப்பாவோட ஸ்வரூபம் தெரிய வரும். ये बाप है, இவங்க அப்பா இருக்காங்க, ये माँ है, இவங்க அம்மா இருக்காங்க. है ना? तो जब उनको ये बुद्धि में बैठेगा ही नहीं कि बाप का स्वरूप असली कौन सा है, இப்ப அவங்களோட புத்திலயே உட்கார்ல அப்பாவினோட ரியலான ஸ்வரூபம் என்னன்னு, तो याद कितना टाइम करेंगे? அப்போ எவ்வளவு நேரம் நினைவு செய்வாங்க? याद करने का मार्जिन रहता ही नहीं. நினைவு செய்யறதுக்கான மார்ஜின் இருக்கவே இருக்காது. बाकी उन बच्चों के लिए याद करने का मार्जिन மற்றபடி அந்த குழந்தைகளுக்காக நினைவு செய்யறதுக்கான மார்ஜின் है. किन बच्चों की? இருக்குது. எந்த குழந்தைகளுக்காக? जिन्होंने 20-25 वर्ष से पहले शरीर छोड़ा है. யாரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி शरीரம் விட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மார்ஜின் இருக்குது. तो जो अभी शरीर छोड़ेंगे वो करके इतना कहेंगे कि शिव बाबा को याद करो, उनमें भी कोई फुर्त बच्चा होगा. பாபா சொல்றாங்க, இப்போ யாரு शरीரம் விட்டிருக்காங்களோ அவங்க என்ன சொல்வாங்கன்னா சிவ பாபாவை நினைவு செய்யுங்க. அதுல கூடயும் யாராவது குழந்தை சுறுசுறுப்பா இருந்தாங்கன்னா तो 84 के चक्कर को तो समझ जाएगा. 84 ஜன்மங்களினோட சக்கரத்தை என்னமோ புரிஞ்சுக்குவாங்க. क्या? என்ன? 84 के चक्कर को तो समझ जाएगा. बाकी विश्व का मालिक बने 84 ஜன்மங்களினோட சக்கரத்தை என்னமோ புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உலகத்துக்கு எஜமான் ஆகிறது वो नहीं हो सकता है. அது ஆகாதுன்னு சொல்றாங்க. अभी बच्चे जानते हैं இப்போ குழந்தைகளுக்கு தெரியும், बाप को याद करने से तमो प्रधान से सतो प्रधान बन जाएंगे. இப்ப நாம அப்பாவை நினைவு செய்யறதுனால தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆயிடுவோம். किसको याद करने से? யார நினைவு செய்யறதுனால?
बाप को याद करने से। அப்பாவை நினைவு செய்யறதுனால। ये नहीं कहा माँ को याद करने से। இந்த விஷயத்த சொல்லல அம்மாவை நினைவு செய்யறதுனாலன்னு சொல்லி। किसको याद करने से? யார நினைவு செய்யறதுனால? बाप को याद करने से। அப்பாவை நினைவு செய்யறதுனால। बाप कहते हैं, அப்பா சொல்றாங்க, मुझे याद करो। என்ன நினைவு செய்யுங்க। कौन कहते हैं? யாரு சொல்றாங்க? बाप कहते हैं। कहते कैसे हैं? அப்பா சொல்றாங்க। அப்பா எப்படி சொல்றாங்க? कहाँ कहते? 67 में कैसे कहेंगे? எப்படி சொல்றாங்க? 67 எப்படி சொல்லிடுவாங்க? है? हाँ, उस समय तो माँ के रूप में है, तो फिर बाप कहते हैं, ये बात कैसे साबित होगी? அந்த டைம்ல அம்மாவினோட ரூபம்னா அப்பா சொல்றாங்க என்ற விஷயம் எப்படி நிரூபணம் ஆகுது? हैं? बाप कहते हैं माने मुख से ही कहेंगे ना। அப்பா சொல்றாங்கன்னா வாயால தானே சொல்வாங்க। और मुख से कहेंगे कि मुझे याद करो, तो अम्मा को याद करो कि बाप को याद करो, क्या कहेंगे? இப்போ வாயால சொல்றாங்க என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்லி, அப்போ அம்மாவை நினைவு செய்யறதா இல்ல அப்பாவை நினைவு செய்யறதா என்னன்னு சொல்லலாம்? हैं? बाबू याद उस समय 67 में 67 में बाप था। அந்த நேரத்துல 67ல 67ல அப்பா இருந்தாங்களா? बाप के रूप में அப்பாவோட ரூபத்துல இருந்தாங்களா? नहीं था। फिर याद कैसे करो? இருக்குல்ல, அப்போ எப்படி நினைவு செய்யறது? माने यज्ञ के आदि में कोई स्वरूप था तो ना। அப்படின்னா யக்ஞத்தினோட ஆரம்பத்துல ஏதோ ஒரு ஸ்வரூபம் இருந்தது இல்லையான்னு சொல்றாங்க। हाँ, जो यज्ञ के आदि में स्वरूप था वो उस स्वरूप के लिए भी ये बात लागू होती है। யக்ஞத்தினோட ஆரம்பத்துல எந்த ஸ்வரூபம் இருந்ததோ அந்த ஸ்வரூபத்துக்காக கூடயும் இந்த விஷயம் பொருந்தது। कि मेरे स्वरूप को याद करो जिसमें सुप्रीम सोल बाप मुकर्रर रूप से என்னோட ஸ்வரூபத்தை நினைவு செய்யுங்க எந்த ரூபத்துல சுப்ரீம் சோல் அப்பா प्रवेश करता है। எந்த ஸ்வரூபத்துல சுப்ரீம் சோல் அப்பா பிரவேசம் பண்றாங்க। तो क्या होगा? याद करो, बाकी ये ज्ञान नहीं है। அப்போ பாபா சொல்றாங்க நினைவு செய்யுங்க, மற்றபடி இது ஞானம் இல்ல, याद करो। நினைவு செய்யுங்க। 16 फरवरी 67 की वाणी का दूसरा पेज। ये तो बाप डायरेक्शन देते हैं, मुझे याद करो। இத நம்ம அப்பா டைரக்ஷன் கொடுக்கறாங்க என்ன நினைவு செய்யுங்கன்னு। ये कोई ज्ञान नहीं है, இது ஞானம் இல்ல, இது इनको योग कहा जाता है। இதுக்கு யோகன் சொல்லப்படுகிறது। इनको याद कहा जाता है। இதுக்கு நினைவுன்னு சொல்லப்படுகிறது। ज्ञान है षष्ठी चक्र का, ஞானமா இருக்குது சிருஷ்டி சக்கரத்தினோட ஞானம்। कि षष्ठी चक्र कैसे फिरता है, சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துதுன்னு इस बात की नॉलेज है। இந்த விஷயத்துக்கான நாலேஜ் இருக்குது। और योग, பிறகு யோகம், योग अलग है और ज्ञान अलग है। யோகம் தனியானது, ஞானம் தனியா இருக்குது। बच्चों का फर्ज है बाप को याद करना। பாபா சொல்றாங்க குழந்தைகளினோட டியூட்டி என்னன்னா அப்பாவை நினைவு செய்யறது। वो लौकिक बाप होता है அந்த லௌகிக அப்பா இருப்பாங்க, और ये है पारलौकिक बाप। பிறகு இவங்க இருக்காங்க பார்லௌகிக அப்பா। पारलौकिक माने பார்லௌகிகனா इस लोक का नहीं है। இந்த லோகத்துல இருக்கக்கூடியவர் கிடையாது। कौन से लोक का है? எந்த லோகத்துக்கு சேர்ந்து இருக்கிறவங்க இருக்காங்க? पारलोक। पारलोक பார்லோக்। பார்லோக்னா पारलोक माने क्या? பார்லோக்னா என்ன அர்த்தமா இருக்குது? इस लौकिक दुनिया के पार, இந்த லௌகிக உலகத்திலிருந்து அப்பாற்பட்ட, उस लौकिक दुनिया के पार அந்த லௌகிக உலகத்திலிருந்து அப்பாற்பட்ட कौन से लोक है? எந்தெந்த லோகம் இருக்குது? इस लौकिक दुनिया के पार இந்த லௌகிக உலகத்திலிருந்து அப்பாற்பட்ட कौन से लोक हैं? எந்த லோகம் இருக்குது? सूक्ष्म लोकों में तो कोई बाप होता ही नहीं।
சூக்ஷ்ம லோகத்துல எந்த அப்பாவும் இருக்கிறது இல்ல. इस लौकिक दुनिया के पार एक तो स्वर्गलोक है, இந்த லௌகிக்க உலகத்திலிருந்து அப்பாற்பட்ட ஒண்ணு ஸ்வர்கலோகம் இருக்குது. वो भी तो स्वर्गलोक इस लौकिक दुनिया विषय विकारी दुनिया की पार ही तो है. அந்த ஒரு உலகம் கூடயும் எப்படின்னா இந்த லௌகிக்க உலகம் விஷ கடலிலிருந்து அப்பாற்பட்டதானே இருக்குது. इस पार है या उस पार है? இந்த பக்கம் இருக்குதா இல்லனா அந்த பக்கம் இருக்குதா? उस पार है. அந்த பக்கம் இருக்கு. भी तो पारलोक है. அப்ப அது கூடயும் பார்லோகமா இருக்குது இல்லையா? इस दुनिया के पार है. இந்த உலகத்திலிருந்து தூரமா இருக்குது, கடந்து இருக்குது. ये है पारलौकिक बाप. அவங்க இருக்காங்க பார்லௌகிக் அப்பா. तो इस दुनिया के जो पार स्वर्णिम दुनिया होगी, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உலகம் இத கடந்து அந்த ஸ்வர்ணிம யுகம் என்ன இருக்குமோ அப்படின்னா தங்க போல யுகம், उसमें पारलौकिक बाप होगा या नहीं होगा? அதுல பார்லௌகிக அப்பா இருப்பாங்களா இல்லையா? है? नहीं होगा. இருக்க மாட்டாங்களா? होगा या नहीं होगा? இருப்பாங்களா இல்லையா? है? होगा. இருப்பாங்களா? अरे स्थापना करके चले जाएंगे फिर। तो शालू बहन तो कह रहे कि स्थापना करके चले जाएंगे. இங்க ஷாலு பேன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஸ்தாபனை பண்ணிட்டு போயிடுவாங்க. इनकी बुद्धि में निराकारी बाप आया இவங்களோட புத்தில நிராகாரி அப்பா வந்தாங்க. और ये भी कह रहे नहीं होगा. பிறகு இவங்களும் சொல்றாங்க ஆகாதுன்னு. माने निराकारी बाप आया या साकारी बाप आया? அப்போ நிராகாரி அப்பா வந்திருக்காங்களா இல்லன்னா சாக்காரி அப்பா வந்திருக்காங்களா? हैं? 36-37 में तो चले जाएंगे ना, उससे पहले होंगे, 36-37 तक रहेंगे। हम स्वर्णिम दुनिया की बात कर रहे हैं. நானு ஸ்வர்ணிம யுகத்தினோட பேச்ச பேசிட்டு இருக்கிறேன். साकार में होंगे उससे। हम स्वर्णिम दुनिया की बात कर रहे हैं. நாம என்னன்னா இந்த தங்கமான உலகத்தினோட பேச்ச பேசிட்டு இருக்கிறோம். स्वर्णिम दुनिया सन 36 में 35 में होगी या नहीं होगी? பாபா சொல்றாங்க ஸ்வர்ணிம யுகம் என்ன இருக்குதோ அது 36 37 இருக்குமா இல்லையா? होगी ना. இருக்கோ இல்லையா? அப்படியே 2036 37 पारलोक ही होगा ना. அப்போ அது பார்லோக் தானே இருக்கும். पारलोक में बाप मौजूद होगा या नहीं होगा? அப்போ பாபா கேக்குறாங்க அந்த பார்லோகத்துல அப்பா பிரசன்டாக இருப்பாங்களா இல்லையா? होगा ना. இருப்பாங்க இல்லையா? वही बात बताई. அப்ப அந்த பேச்சு தான் இங்க சொன்னாங்க. वो है लौकिक बाप और ये है पारलौकिक बाप. அந்த அப்பா லௌகிக அப்பா, இந்த அப்பா பார்லௌகிக அப்பா இருக்காங்க. मुरली में ये भी तो बोला है. முரளில இந்த விஷயத்தையும் சொல்லிருக்காங்க இல்லையா? इस दुनिया में सदा काल स्थायी चीज कोई होती नहीं. இந்த உலகத்துல சதா நிலைச்சிருக்கிற பொருள் எதுவுமே இல்ல. सदा काल स्थायी तो एक शिव बाबा ही है. சதா காலம் நிலைச்சிருக்கிறவங்க ஒரு சிவ பாபா தான். तो 5000 वर्ष के सृष्टि चक्र में सदा काल स्थायी है. அப்போ 5000 வருஷத்தினோட சிருஷ்டி சக்கரத்துல சதா நிலைச்சிருக்காங்களா? शिव सुप्रीम सोल स्थायी है या शिव बाबा स्थायी है? சிவ் சுப்ரீம் சோல் நிலைச்சிருக்கிறாங்களா இல்லனா சிவ் பாபா நிலைச்சிருக்காங்களா? அப்படின்னா பர்மனண்டாக இருக்காங்களா? बाबा तो कहा जाता है साकार निराकार के मेल को. பாபானா சாக்கார் நிராகாரரோட இணைந்த சொரூபத்துக்கு சொல்லப்படுகிறாங்க. तो इस सृष्टि पर सदा काल स्थायी कौन होगा? அப்ப பாபா கேக்குறாங்க இந்த சிருஷ்டில சதா காலம் நிலைச்சிருக்க கூடியவங்க யாரு? शिव बाबा स्थायी होगा और சிவ் பாபா நிலைச்சிருப்பாங்க. तो बाप इस सृष्टि पर स्थायी नहीं होता. वो तो सिर्फ சிவ் பாப் இந்த உலகத்துல சதா நிலைச்சிருக்க மாட்டாங்க. युग में आता है और काम करके वापस चला जाता है. वो साक्षी அவங்க சங்கம் யுகத்துல வராங்க, வேலைய பண்ணிட்டு போயிறாங்க. हो जाता है और वो இப்போ சிவ் பாப் சாட்சி ஆயிடுறாங்க, பிறகு அவரு साथी हो जाता है. துணையாளர் ஆயிடுறாங்க. रामकृष्ण की आत्माएं साथी हो जाएंगी ராமகிருஷ்ண வாலி ஆத்மாக்கள்
துணையாளர்கள் ஆயிடுவாங்க. और शिव बाप பிறகு சிவ் பாப்பு साक्षी होकर के 5000 साल फिर भी ऊपर वाले पार लोगों में फिर बैठेंगे. சாட்சியாகி என்ன ஆகுவாங்கன்னா மேலே பார்லோகத்துல போய் உட்காருவாங்க. बाप कहते हैं அப்படின்னா சிவ் பாப் சாட்சி ஆயிடுவாங்க. ராமகிருஷ்ணர் என்ன ஆயிடுவாங்கன்னா துணையாளர்கள் ஆயிடுவாங்க. मुझे याद करो. அப்பா சொல்றாங்க என்ன நினைவு செய்யுங்க. फिर वही बात. कौन से बाप कहते हैं? பிறகு அந்த விஷயமே வந்தது. எந்த அப்பா சொல்றாங்க? सोल कहते हैं मुझे याद करो, क्योंकि जिसको याद करेंगे वैसे बनेंगे. சுப்ரீம் சோல் சொல்றாங்களா என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்லி. ஏன்னா பாபா சொல்றாங்க யார நினைவு செய்வீங்களோ அப்படியே ஆகுவீங்க. अगर सुप्रीम सोल को ही याद किया वो ही बुद्धि में बैठा रहता है. ஒருவேளை சுப்ரீம் சோலை நினைவு செஞ்சீங்க அவங்களோட நினைவு தான் புத்தியில உட்கார்ந்து இருக்கு. அவங்க தான் புத்தியில உட்கார்ந்து இருக்காங்கன்னா साकार याद आता ही नहीं, சாக்காரனோட நினைவே வர்றது இல்ல. तो फिर ऊपर बैठना पड़ेगा थोड़ा बहुत. அப்போ கொஞ்சம் நஞ்சம் மேல உட்கார வேண்டியதாக இருக்கும். नहीं 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 नहीं, नहीं. யாரோ சொல்ற அந்த சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இல்ல. பாபா அது ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இல்ல. और अगर मुझे याद करो बाप कहते हैं तो मुख से ही कह रहे होंगे ना. मुख से कहने वाला जो बाप है, अगर उस मुख से कहने वाले बाप को हम याद करेंगे जो இப்போ என்ன நினைவு செய்யன்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நினைவு செய்யன்னு சொல்ற அப்பா வாயால தானே சொல்லிருப்பாங்க. कहते हैं मुझे याद करो, तो हम 5000 वर्ष के षष्ठी चक्र में என்ன நினைவு செய்யன்னு சொல்லக்கூடிய அப்பா வாயால தான் சொல்றாங்க. அப்போ 5000 வருஷத்தினோட आवेंगे, ऑल राउंड पार्ट बजावेंगे. அப்ப அந்த அப்பா என்ன செய்யறாங்கன்னா ஆல்ரவுண்ட் பாட்டை செய்யக்கூடியவர். सूर्यवंशियों की लिस्ट में भी आवेंगे. பிறகு அந்த குழந்தைகள் சூரியவம்சியினோட லிஸ்ட்ல கூடயும் வருவாங்க. हमारा बाप विश्व का मालिक बनेगा, நம்மளோட அப்பா உலகத்துக்கே எஜமான் ஆகுறாங்கன்னா हम बच्चे भी साथ साथ बनेंगे. हम भी विश्व के मालिक बनेंगे. அப்ப குழந்தைகளான நாம கூடயும் உலகத்துக்கே எஜமான் ஆகுவோம். वहाँ यथा राजा तथा प्रजा सब एक समान होते हैं. அங்க யதாராஜா ததா பிரஜா எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க, சமமாக இருப்பாங்க. बाप मालिक होगा तो बच्चे भी அப்பா எஜமானாக இருந்தாங்கன்னா குழந்தைகள் கூடயும் मालिक होंगे. எஜமானாக இருப்பாங்க. तो बाप कहते हैं मुझे याद करो, तो ज्ञान अलग चीज हो गई. இப்ப அப்பா சொல்றாங்க என்ன நினைவு செய்யுங்க. அப்போ ஞானம் என்ன ஆயிடுச்சுன்னா தனியான பொருள் ஆயிடுச்சு. और याद अलग चीज हो गई. பிறகு நினைவு தனியான பொருள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. बच्चों को कहना पड़ता है क्या? जो बच्चे होते हैं, असल में जो बच्चे होते हैं, இப்ப யாரு குழந்தைகளா இருக்காங்களோ உண்மையிலே யாரு குழந்தைகளாக இருக்காங்களோ அவங்களுக்கு को कहना पड़ता है क्या कि அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குமா? को याद करो. அப்பாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குமா? भूलते ही नहीं, तो क्यों कहते हैं बार बार? அப்ப ஏன் அடிக்கடி சொல்றீங்க? दिन ये इसलिए करते करते नहीं याद. அப்ப ஏன் அடிக்கடி சொல்றாங்க? யாரோ சொல்றாங்க செய்யறது இல்ல. इसका मतलब बच्चे है ही नहीं. செய்யறது இல்ல அப்படின்னா குழந்தைகளே கிடையாது. है माना सन 67 तक जो भी बच्चे सामने बैठे थे, அப்படின்னா 67 வரைக்கும் யாரெல்லாம் குழந்தைகள் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க वो बाबा के सूर्यवंशी बच्चे थे या चंद्रवंशी, इस्लाम वंशी, बौद्ध वंशी, क्रिश्चियन वंशी आदि आदि बच्चे थे. அவங்க பாபாவினோட சூரியவம்சி குழந்தைகளா இருந்தாங்களா இல்லவன்னா சந்திரவம்சி, இஸ்லாமி, பௌத்தி வம்சி, கிறிஸ்டியன் வம்சியாக இருந்தாங்களா? हैं? सूर्यवंशी बच्चे थे उस समय. அந்த நேரத்துல சூரியவம்சி குழந்தைகள் இருந்தாங்களா? सूर्यवंशी बच्चे तो यज्ञ के आदि में ही चले गए. சூரியவம்சி குழந்தைகள் என்னமோ யக்னத்தினோட ஆரம்பத்திலேயே போயிட்டாங்க. उनको तो इमर्ज करके बोला,
उन बच्चों को तो इमर्ज करके बोलते हैं। அந்த குழந்தைகளை எமர்ஜ் பண்ணி சொல்றாங்க. सूर्यवंशी बच्चे जो बाप का वर्षा डायरेक्ट लेते हैं, சூரியவம்சி குழந்தைகள் யார் அப்பாவினோட சொத்தை டைரக்டா எடுத்துக்கிறாங்க, वो तो यज्ञ के आदि में ही चले गए। அவங்க யக்னத்தினோட ஆரம்பத்திலேயே போயிட்டாங்க. और जब ब्रह्मा बाबा मम्मा शरीर छोड़ देते हैं, பிறகு பிரம்ம பாபா மம்மா शरीरा விடுறாங்க. तो मम्मा के शरीर छोड़ने के बाद तो चंद्रवंशी आत्मा आ जाती है यज्ञ में। பிறகு பாபா சொல்றாங்க மம்மா शरीरा விட்டதுக்கு பிறகு சந்திரவம்சி ஆத்மா யக்னத்துக்கு வந்துடுறாங்க. जो नारी से लक्ष्मी का पद पाने वाली होती है, जिसके लिए बोल யாரு நாரிலிருந்து லக்ஷ்மியினோட பதவி எடுத்துக்க கூடியவங்க, யாருக்காக சொல்லப்பட்டிருக்குது? 20 साल हो गए होंगे। என்ன சொல்லிருக்காங்கன்னா 20 வருஷம் 25 வருஷங்கள 20 வருஷங்கள் ஆயிருக்கும்னு சொல்லிருக்காங்க. 20 वर्ष के हो गए होंगे। 20 வருஷம் ஆயிருக்கும் அவங்களுக்கு. और जो सूर्य के रूप में पार्ट बजाने वाली आत्मा है, பிறகு யாரு சூரியனோட ரூபத்துல பாட் பண்ணக்கூடிய ஆத்மா இருக்காங்க, वो ब्रह्मा बाबा के शरीर छोड़ने के बाद அவங்க பிரம்ம பாபா शरीர விட்டதுக்கு பிறகு ज्ञान में आती है। ஞானத்துக்கு வராங்க. तो बोला அப்ப சொன்னாங்க बच्चों को कहना पड़ता है कि बाप को याद करो। குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குமா அப்பாவை நினைவு செய்யுங்கன்னு? ऑटोमेटिक याद करते हैं कि कहने से याद करते हैं? ஆட்டோமேட்டிக்கா நினைவு செய்யறாங்களா இல்லன்னா சொல்லுறதுனால நினைவு செய்யறாங்களா? जिनकी बुद्धि में ये बैठा हुआ है, हम इस बाप के बच्चे हैं जो யாரோட புத்தில இந்த விஷயம் உட்கார்ந்து இருக்குது, நம்ம இந்த அப்பாவினோட குழந்தை ஆயிருக்கிறோம். हमें विश्व की मालिकाना देने वाला है। யாரு நமக்கு விஸ்வத்தினோட அந்த அந்த மாலிகான அந்த ஒரு பதவியை கொடுக்க கூடியவர், அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்க கூடியவர். उनको तो ऑटोमेटिक याद आएगा या उनसे बार बार कहना पड़ेगा मुझे याद करो? அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா அப்பாவோட நினைவு வருமா இல்லன்னா அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குமா என்ன நினைவு செய்யுங்க என்ன நினைவு செய்யுங்கன்னு? याद ही रहता है। फिर ये मुरली में बार बार क्यों बोलते हैं? ஆட்டோமேட்டிக்கலாக நினைவு இருக்கும். அப்ப பாபா கேக்குறாங்க அப்ப ஏன் முரளில அடிக்கடி இந்த விஷயத்த சொல்றாங்க? वैसे बच्चे वहाँ सामने बैठे हैं। हाँ, उस समय जो बच्चे सामने बैठे थे, பாபா சொல்றாங்க ஆமா அந்த நேரத்துல எந்த குழந்தைகள் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்களோ वो बच्चे ऐसे ही थे। कैसे? அந்த குழந்தைகள் அப்படிதான் இருந்தாங்க. எப்படி? क्यों उनको बार बार कहना पड़ता था அவங்களுக்கு அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்றாங்க. और बार बार कहने के बावजूद भी उनकी बुद्धि में ये नहीं आता था कि हम कौन से बाप को याद करें। அடிக்கடி சொன்னதுக்கு பிறகு கூடயும் அவங்களோட புத்திக்கு இந்த விஷயம் வரல, நாம எந்த அப்பாவை நினைவு செய்யணும். यथार्थ परिचय नहीं होगी। तो उन बच्चों में और तुम बच्चों में, उन बच्चों की याद में और तुम बच्चों की याद में कितना फर्क हो गया। அப்போ அந்த குழந்தைகள் பிறகு குழந்தைகளான நீங்க உங்களோட நினைவுல எவ்வளவு வித்தியாசம் வந்துடுச்சு. वो कहने की दरकार नहीं है। உங்களுக்கு சொல்ற அவசியம் இல்ல. क्या? என்ன? सूर्यवंशी बच्चों मुझे याद करो। என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ற அவசியம் இல்ல. तुम्हारे सामने जो भी बाप होगा, जो तुम्हारी बुद्धि में निश्चय बुद्धि बने होगे, உங்களோட புத்தில யாரு அப்பாக இருப்பாங்களோ இப்போ நிச்சய புத்தியாக என்ன இருக்குமோ, बाप के लिए वो तुमसे बार बार कहता है मुझे याद करो। இப்போ எந்த அப்பாக்காக உங்களோட புத்தில நிச்சயம் இருக்குதோ அந்த அப்பா உங்களுக்கு அடிக்கடி சொல்றாங்களா என்ன நினைவு செய்யுங்கன்னு? हाँ? क्यों? ब्रह्मा के द्वारा बार बार कहता था मुझे याद करो। ஏ பிரம்மாவினோட சரீரம் மூலமா அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க என்ன நினைவு செய்யுங்கன்னு? ये बच्चे ब्रह्मा में लटके हुए थे इसीलिए। नहीं, वो बच्चे दूसरे बाप के बच्चे थे। பாபா சொல்றாங்க அப்படி இல்ல, அந்த குழந்தைகள் இன்னொரு அப்பாக்கு குழந்தைகளாக இருந்தாங்க. कोई चंद्रवंशी बाप के चंद्रमा बाप के बच्चे थे। சில குழந்தைகள் சந்திரவம்சி சந்திரவா அப்பாவினோட குழந்தைகளாக இருந்தாங்க. कोई इब्राहिम बाप के बच्चे थे। சில பேர் இப்ராஹிமினோட குழந்தைகள், कोई क्राइस्ट बाप के बच्चे थे।
சில பேர் கிரைஸ்ட் அப்பாவினோட குழந்தைகள். उनकी बुद्धि में एडवांस नॉलेज जल्दी बैठती नहीं. அவங்களோட புத்தியில அட்வான்ஸ் நாலேஜ் சீக்கிரமா உட்கார்றதே கிடையாது. जो असली नॉलेज है, परिपक्व नॉलेज है, वो இப்போ எது உண்மையான நாலேஜ், பரிபக்வமான நாலேஜா இருக்குது, बच्चों की बुद्धि में बैठने वाली अभी भी उनकी बुद्धि में नहीं बैठती है. இப்போ கூட அவங்களோட புத்தியில உட்கார்றது கிடையாது. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि बच्चों को कहना नहीं पड़ता है कि बाप को याद करो. அதனாலதான் சொன்னாங்க குழந்தைகளுக்கு சொல்ற அவசியம் இல்ல, அப்பாவை நினைவு செய்யுங்க. ये जो होते हैं वो ऑटोमेटिक बाप को याद करते हैं. குழந்தைகள் யார் இருப்பாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கலாக அப்பாவை நினைவு செய்வாங்க. और सन 76 के बाद जो भी प्रैक्टिकल में बाप का पार्ट बजाने वाला होगा, பிறகு 76க்கு பிறகு யாரெல்லாமே பிராக்டிக்கலி பாட்டு செய்யக்கூடியவ இருக்காங்க, பாட்டு செய்யக்கூடிய அப்பா இருக்காங்க, वो भी बार बार कहता नहीं होगा. அவங்க கூட அடிக்கடி சொல்லுறது கிடையாது. बार बार तो छोड़ो, एक बार भी नहीं कहता होगा कि मुझे याद करो. அடிக்கடி என்ன ஒரு தடவை கூட சொல்லுறது இல்ல என்ன நினைவு செய்யுங்கன்னு. है? कभी भी नहीं कहता. कभी भी नहीं कहता होगा कि मुझे, यही नहीं कहेगा मैं तुम्हारा बाप हूँ. कभी नहीं. எப்பவுமே சொல்லுறது இல்ல என்ன நினைவு செய்யுங்கன்னு. இது கூடயும் சொல்ல மாட்டாங்க, சொல்லுறது இல்ல நான் உன்னோட அப்பா இருக்கிறேன், உங்களோட அப்பா இருக்கிறேன். पहचान होगा. जो बच्चे होंगे वो ऑटोमेटिक पहचान लेंगे कि ये मेरा बाप है. बाप है. யாரு குழந்தைகளாக இருப்பாங்களோ அவங்க தானாவே தெரிஞ்சுப்பாங்க இவங்க என்னோட அப்பா இருக்கிறாங்க. लौकिक बाप तो जन्मते ही याद रहता है. லௌகிக அப்பாவோட நினைவு என்னமோ எப்போ ஜென்மம் எடுத்துக்கிறாங்களோ அப்பவே அப்பல இருந்தே இருக்கும். माँ भी याद रहती है और बाप भी याद रहता है. அம்மாவோட நினைவு கூடயும் இருக்கும், அப்பாவோட நினைவும் இருக்கும். यहाँ बाप की याद दिलानी पड़ती है. இங்க அப்பாவோட ஞாபகம் வர வைக்க வேண்டியதாக இருக்குது. बहुत परेशान हो रहे हैं. ரொம்ப தொல்லை அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்க. यहाँ माने कहाँ? இங்க என்ன எங்க? यहाँ यहाँ माने कहाँ याद दिलानी पड़ती है? இங்க இங்க என்ன எங்க நினைவு பண்ண வைக்க வேண்டியதாக இருக்குது? हैं? यहाँ धूलावाड़ी में. இங்க என்ன எங்க தூலாவாடி இல்லையா? அப்படின்னா இந்த கிளாஸ் தூலாவாடியில போயிட்டு இருக்கு இல்லையா? हैं? यहाँ याद नहीं दिलानी पड़ती है. பாபா சொல்றாங்க இங்க நினைவு செய்யுங்கன்னு சொல்லுற அவசியம் இல்ல. यहाँ की बात बताइए. இங்க ரிமைண்ட் பண்ற அவசியம் இருக்கிறது இல்ல. எங்க ரிமைண்ட் பண்ற அவசியம் இருக்கும்? सन 67 की बात बताई, माउंट आबू की. माउंट 67 விஷயத்த சொன்னாங்க, மவுண்ட் ஆபுவினோட விஷயம். आबू में बाबा के सामने जो बच्चे बैठे थे, सन மவுண்ட் ஆபுல பாபாக்கு முன்னாடி எந்த குழந்தைகள் உட்கார்ந்து இருக்காங்களோ 67 में उस 67 समय की बात बताई कि यहाँ बच्चों को बार बार याद दिलानी पड़ती है. और அந்த நேரத்துக்காக பாபா சொன்னாங்க இங்க குழந்தைகளுக்கு ஞாபகம் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்குது. तो भी उनको बाप की याद नहीं आती. அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஆனாலும் அவங்களுக்கு அப்பாவோட நினைவுன்றது வருது இல்ல. या तो ब्रह्मा बाबा को याद करेंगे, இல்லன்னா பிரம்மா பாபாவை நினைவு செய்வாங்க, या तो बिंदी को याद करेंगे. இல்லன்னா பிந்திய நினைவு செய்வாங்க. या फिर अपने धर्म पिता. और इतनी अकल कहाँ है कि धर्म पिताएं बनने वाले हम लोगों में से कौन कौन है? பாபா சொல்றாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு புத்தி எங்க இருக்குது, நமக்குள்ளேயே யாரு தர்மபிதா ஆகுவாங்கன்றது. जब अपनी आत्मा का ही पता नहीं चला, अपने बाप का ही पता नहीं चला, இப்போ தன்னை பத்தியே தெரியல, தன்னோட அப்பா பத்தியே தெரியலன்னா तो फिर और धर्म पिताओं की तो पहचानने की तो बात. ज्ञान रूप में दादी दीदी को याद करते हैं वो. அப்போ மத்த தர்மபிதாக்களை அந்த அப்பாக்களை தெரிஞ்சுக்கிற விஷயங்களே இல்ல. दीदी तो अब हुए தாதி தீதிகள் என்னமோ இன்னைக்கு இருக்காங்க, जब ब्रह्मा बाबा ने शरीर छोड़ दिया. இன்னைக்கு ஆனாங்க எப்போ பிரம்மா பாபா சரீரம் விட்டாங்களோ அப்போ.
ब्रह्मा बाबा के शरीर छोड़ने के बाद दादी दीदी दादा आए। பிரம்மா பாபா சரீர விட்டதுக்கு பிறகு தீதி தாதி தாதாக்கள் எல்லாம் வந்தாங்க. को याद करना शुरू हुआ, पहले थोड़े याद करती थी कोई दादी दीदी को। ज्यादा पहचानने की तो बात, ज्ञान रूप में दादी दीदी को याद करते हैं वो दादी दीदी तो अब हुए। जब பாபா சொல்றாங்க தாதி தீதிகள் இவங்க எல்லாம் இப்போ ஆனாங்க. ब्रह्मा बाबा ने शरीर छोड़ दिया, எப்போ பிரம்மா பாபா சரீர விட்டாங்களோ அதுக்கு பிறகு कि शरीर छोड़ने के बाद दादी दीदी दादा आए। பிரம்மா பாபா சரீர விட்டதுக்கு பிறகு இந்த தீதி தாதி தாதாக்கள் வந்தாங்க. उनको याद करना शुरू हुआ, पहले थोड़े याद करती थी कोई दादी दीदी को। அவங்கள நினைவு செய்யறதுக்காக ஆரம்பம் செஞ்சாங்க. முன்னாடி யாராவது தீதி தாதி தாதாக்களை நினைவு செஞ்சுட்டு இருந்தாங்களா? ज्यादा से ज्यादा मम्मा याद आती थी या ब्रह्मा बाबा याद आते थे। அதிகத்திலும் அதிகம் மம்மாவோட நினைவு வந்துட்டு இருந்தது, இல்லன்னா பிரம்மா பாபாவை நினைவு செஞ்சுட்டு இருந்தாங்க. इसलिए बाबा उस समय भी डोरापा मारते थे। அதனாலதான் பாபா அந்த நேரத்துல கூடயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. कोई मम्मा की मुरीद, कोई बाबा की मुरीद, सुबह कोई पूछता ही नहीं। என்ன சொல்லிருக்காங்கன்னா, சில பேரு மம்மாவோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு மம்மாவோட ஃபேன்ஸ், சில பேரு பாபாக்கு ஃபேன்ஸ். சிவ பாபாவை யாருமே கேக்குறது கிடையாது. मुरली में ऐसे डोरापा दिया है। முரளில இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. अरे शिव बाबा को कोई पूछे तब जैसे ही परिचय हो नहीं, जब सही परिचय पे बुद्धि में बैठे। பாபா சொல்றாங்க சிவ பாபாவை எப்படி எப்போ கேட்பாங்கன்னா, எப்போ கரெக்டான அந்த அறிமுகம் புத்தியில உட்காருமோ அப்போ கேட்பாங்க. इसमें मेहनत लगती है। இதுல உழைப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. क्या? இதுல बाप की याद में मेहनत लगती है। அப்பாவோட நினைவுல உழைப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ज्ञान में इतनी मेहनत नहीं है। ஞானத்துல அந்த அளவுக்கு உழைப்புன்றது கிடையாது. ज्ञान समझना और समझाना बहुत सहज है, लेकिन ஞானத்தை புரிஞ்சுக்கிறது புரிய வைக்கிறது இது சகஜமானது. याद में मेहनत है। ஆனா நினைவுல உழைப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. अपने को आत्मा समझ बाप को याद करना है। உங்களை ஆத்மா நினைச்சு அப்பாவை நினைவு செய்யணும். हैं? अपने को आत्मा समझ बाप को याद करना है। अरे உங்களை ஆத்மா நினைச்சு அப்பாவை நினைவு செய்யணும். चलो आत्मा समझ लिया, சரி ஆத்மா நினைச்சுக்கிட்டோம். कोई आर्य समाज धर्म में कन्वर्ट होने वाली आत्मा है। இப்போ ஒருத்தர் ஆரிய சமாஜி தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மா இருக்காங்க. उसने समझ लिया कि हम आत्मा हैं। அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நாங்க ஆத்மா இருக்கிறோம். उसने समझ लिया कि हम आत्मा हैं। அவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆத்மா இருக்கிறோம்னு. तो कौन से बाप को याद करेगी वो? அப்போ பாபா கேக்குறாங்க, அப்போ அவங்க எந்த ஆத்மாவை நினைவு எந்த அப்பாவை நினைவு செய்வாங்க? वो अपने धर्म पिता को जल्दी याद कर लेगी। அவங்க தன்னோட தர்ம பிதாவை சீக்கிரமா நினைவு செய்வாங்க. शिव बाप उसकी बुद्धि में जल्दी बैठने वाला नहीं है। சிவ் பாப் சீக்கிரமா அவங்களோட புத்தியில உட்கார மாட்டாங்க. क्योंकि वो अधूरी आत्मा है। ஏன்னா அவங்க அறகுறையா இருக்கிற ஆத்மா இருக்காங்க. 84 जन्म लेने वाली आत्मा है या 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடிய ஆத்மாவா, कम जन्म लेने वाली आत्मा है? இல்லன்னா கம்மி ஜென்மத்தை எடுத்துக்க கூடிய ஆத்மாவா? जो आर्य समाज में कन्वर्ट होने वाली आत्मा होगी उसके இப்ப யாரு ஆரிய சமாஜில கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மா இருக்காங்க, कितने जन्म कम हो जाएंगे? அவங்களுக்கு எத்தனை ஜென்மங்கள் கம்மி ஆயிடும்? अरे जल्दी बताओ। அரே சீக்கிரமா சொல்லுங்க. हैं? 7 जन्म कम हो जाएंगे। 7 ஜென்மங்கள் கம்மி ஆயிடும். तो ऑलराउंड पार्ट तो उसकी बुद्धि में बैठा ही नहीं। அப்போ ஆல்ரவுண்ட் பார்ட் என்ன இருக்குதோ அது அவங்களோட புத்தியில உட்காரவே இல்ல. तो कच्ची कन्वर्ट होने वाली आत्मा हुई या அப்ப அவங்க
அறகுறை அறகுறை ஆயிருக்கிற கன்வெர்ட் ஆகிற ஆத்மா ஆனாங்களா? कि 84 जन्म लेने वाली आत्मा हुई? இல்லன்னா பக்கா 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடிய ஆத்மா ஆனாங்களா? कच्ची कन्वर्ट होने वाली आत्मा हुई। इसलिए கச்சா கன்வெர்ட் ஆகிற ஆத்மா ஆயிட்டாங்க। बोला अपन को पहले आत्मा समझो। அதனாலதான் இங்க பாபா சொல்றாங்க, உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க। पक्का पक्का आत्मा समझो कि मैं பாபா சொல்றாங்க பக்கா பக்கா ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க। कि 84 जन्म लेने वाली आत्मा हूँ। நான் பக்கா 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடிய ஆத்மா இருக்கிறேன்। मैं खंडित आत्मा नहीं। हाँ, நான் கண்டித்த ஆத்மா கிடையாது। कम जन्म लेने वाली आत्मा नहीं हूँ। நான் கம்மி ஜென்மத்தை எடுத்துக்க கூடிய ஆத்மா கிடையாது। ये बहुत मेहनत का काम है। பாபா சொல்றாங்க இது ரொம்ப உழைக்கிற வேலையா இருக்குது। जो असली मैं जो हूँ, जैसा हूँ, जिस रूप में पार्ट बजा रहा हूँ, நான் யாரா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எப்படிப்பட்ட பாட்டை செய்யறேன், उस स्वरूप को पहचान करके उसे याद करना, அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரை நினைவு செய்யறது। ये बहुत मेहनत कौन से बच्चे उठाएंगे? இந்த ரொம்ப உழைக்கிற விஷயம் என்ன இருக்குதோ இது யாரு செய்வாங்க, எந்த குழந்தைகள் செய்வாங்க? यथार्थ रीति खुद को बात को समझते। जो पूरे 84 जन्म लेने वाले आत्मा बच्चे होंगे वो யாரு முழுமையா 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க, ही पहचानेंगे, वो ही इस ज्ञान को उठावेंगे। அவங்கதான் தெரிஞ்சுக்குவாங்க, அவங்கதான் இந்த ஞானத்தை எடுத்துப்பாங்க। बहुत मेहनत का काम है। ரொம்ப உழைக்கிற விஷயமா இருக்குது। बाबा कहते हैं याद में ठहर नहीं सकते हैं। பாபா சொல்றாங்க நினைவுல இருக்க முடியறது இல்ல, அப்படின்னா அதுல நிலைச்சிருக்க முடியறது இல்ல। अभी भी कोई कोई ऐसे हैं जो कहते हैं साकार में निराकार बिंदी को कैसे याद करें? பாபா சொல்றாங்க இப்ப கூடயும் சில பேர் இப்படி இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாகாரத்துல நிராகார பிந்துவை எப்படி நினைவு செய்யறது? हमें तो साकार याद ही नहीं आता। நமக்கு சாக்காரனோட நினைவே வர்றது இல்ல। या कहेंगे हमें तो बिंदी याद ही नहीं आती। இல்லன்னா என்ன சொல்றாங்கன்னா நமக்கு பிந்தியோட நினைவே வர்றது இல்ல। हमारी आत्मा बिंदी है, हमें यही याद करना मुश्किल है। நம்ம ஆத்மா பிந்தியா இருக்குது, இத நினைவு செய்யறது நமக்கு கஷ்டமாக இருக்குது। बिंदी को कैसे याद करें? பிந்தியை எப்படி நினைவு செய்யறது? सब बच्चे लिखते हैं எல்லா குழந்தைகள் எழுதுறாங்க, बाबा பாபா हम याद भूल जाते हैं। நாம நினைவை மறந்துடுறோம்। क्यों भूल जाते हैं? ஏன் மறந்துடுறீங்க? ये तो सब बच्चे लिखते हैं। ऐसा कोई बच्चा नहीं है जो ये न कहता हो कि हमें बाबा की याद भूल नहीं जाती है। எல்லா குழந்தைகள் இந்த விஷயத்தை எழுதுறாங்க, இப்படிப்பட்ட எந்த குழந்தை கூடயும் இருக்கிறது இல்ல, எழுதாம இருக்கிறது இல்ல, சொல்லாம இருக்கிறது இல்ல, என்னன்னா நான் பாபாவோட நினைவு மறந்துடுறேன் என்ற விஷயத்த। चाहे 84 जन्म लेने वाले हों, இப்ப அவங்க 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடியவங்களா இருக்கலாம், चाहे कम जन्म लेने वाले हों, இல்லன்னா கம்மி பர்த்ஸா எடுத்துக்க கூடியவங்களாக இருக்கலாம்। याद सबको भूलती, क्यों भूलती है? நினைவு எல்லாருமே மறக்கறாங்க, ஏன் மறக்கறாங்க? है? माया के कारण। क्योंकि जो 63 जन्म लिए हैं ஏன்னா பாபா சொல்றாங்க 63 ஜென்மங்களை என்ன எடுத்திருக்கீங்க, उन 63 जन्मों में देह के अनेक संबंध जोड़े हैं। 63 ஜென்மங்கள்ல தேகத்தினோட நிறைய சம்பந்தங்களை இணைச்சிருக்கீங்க, और अनेकों व्यक्तियों के साथ जोड़े हैं, பிறகு நிறைய மனிதர்கள் கூட நீங்க இணைச்சிருக்கீங்க, और उनके साथ अटैचमेंट भी हुआ है बुद्धि का। பிறகு அவங்க கூட புத்தியினோட அட்டாச்மெண்ட் கூட ஏற்பட்டிருக்குது। तो शूटिंग पीरियड में वो याद आवेंगे या नहीं आवेंगे? அப்போ ஷூட்டிங் பீரியட்ல அது ஞாபகம் வருமா இல்லையா? वो हिसाब किताब लेने आवेंगे कि नहीं आवेंगे? அவங்க கணக்கு வணக்க தீர்த்துக்கிறதுக்காக வருவாங்களா இல்லையா? कहाँ जा रहे हो? पहले हमसे तो निपट लो। ஏ எங்க போற, ஃபர்ஸ்ட் என் கூட செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போ। कांच में बाबा जी। तो बार बार हमारी याद को आकर के डिस्टर्ब करते हैं। அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா அடிக்கடி வந்து நம்மளோட நினைவுல டிஸ்டர்ப் பண்ணுவாங்க। ऐसे कोई नहीं कहते
कि हम இப்படி யாருமே சொல்றது இல்ல. ज्ञान भूल जाते हैं। நம்ம ஞானத்தை மறந்துடுறோம்னு யாருமே சொல்றது கிடையாது. ज्ञान तो बहुत सहज है, सबको याद हो जाता है। ஞானம் என்னமோ ரொம்ப சகஜமானது, எல்லாருக்குமே நினைவு இருக்கும். याद को ज्ञान नहीं कहा जाता है। நினைவுக்கு ஞானம்னு சொல்ல மாட்டாங்க. इस याद की यात्रा में माया के तूफान बहुत आते हैं। இந்த நினைவினோட இந்த நினைவுல எப்படின்னா மாயாவினோட புயல்ன்றது ரொம்ப வருது. बल ज्ञान में कोई बहुत तीखा हो, பாபா சொல்றாங்க பலே இப்போ ஒருத்தர் ஞானத்துல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, मुरली भी बहुत अच्छी चलाते हो, முரளி கூடயும் ரொம்ப நல்லா வாசிக்கிறாங்க. परंतु बाबा पूछते हैं याद का चार्ट रखो, कितना समय याद करते हो। ஆனா பாபா சொல்றாங்க நினைவினோட சார்ட்ட வைங்க, எவ்வளவு நேரம் நினைவுல இருப்பீங்க நீங்க. बाबा को याद का चार्ट यथार्थ बना करके दिखाओ। பாபாக்கு இந்த நினைவினோட சார்ட்ட கரெக்டா அந்த அக்யூரேட்டா உருவாக்கி காமிங்க, செஞ்சு காமிங்க. पावन बनने के लिए याद ही मुख्य है। பாவனா ஆகிறதுக்காக நினைவுதான் முக்கியமான விஷயம். क्या? என்ன? किसकी याद யாரோட நினைவு? है? शिव बाबा की याद ही मुख्य है पावन बनने के लिए। சிவ பாபாவோட நினைவு தான் முக்கியமானது பாவனா ஆகிறதுக்காக. अकेले शिव बाबा की आत्मा को याद करें, शिव बाबा को याद करें, இப்போ வெறும் சிவ பாபாவை நினைவு செய்றோம், சிவ பாபாவோட ஆத்மாவை நினைவு செய்றோம், तभी पावन बनेंगे। कोई और को याद कर ले तो पावन नहीं बनेंगे। அப்பதான் பாவனா ஆகுவீங்களா? வேற யார இப்போ மத்தவங்கள நினைவு செய்யறதுனால பாவனா ஆக மாட்டீங்களா? हम ब्रह्मा बाबा को याद करते हैं, बहुत सी நம்ம பிரம்ம பாபாவை நினைவு செய்றோம். ब्रह्मा कुमार ऐसे हैं जो ब्रह्मा बाबा में ज्योति बिंदु को याद करते हैं। நிறைய பிரம்மா குமார் குமாரிஸ் இப்படி இருக்காங்க, அவங்க பிரம்மா பாபாவை நினைவு செய்றாங்க. ஜோதி பிந்து சிவனை பிரம்மா பாபாக்குள்ள நினைவு செய்றாங்க. नहीं, ब्रह्मा बाबा के खुद ही 84 जन्म पूरे नहीं होते हैं। அப்படி கிடையாது. பிரம்மா பாபாக்கு சுயமே கம்ப்ளீட்டா 84 ஜென்மம் ஆகிறது கிடையாது. वो पहले ही शरीर छोड़ गए, அவங்க முன்னாடியே शरीரை விட்டுட்டு போயிட்டாங்க. उनके 50 वर्ष कम हो जाएंगे, அவங்களுக்கு 50 இயர்ஸ் கம்மி ஆயிடுது. तो उनको याद करने की तो हमारी आत्मा भी அவங்கள நினைவு செஞ்சோம்னா நம்மளோட ஆத்மாவும் 84 से ज्यादा जन्म लेगी या कम जन्म लेगी? 84 ஜென்மங்கள்ல அதிக ஜென்மம் எடுத்துப்போமா இல்லனா கம்மி ஜென்மம் எடுத்துக்குவோமா? कम जन्म लेगी। கம்மி ஜென்மம் எடுத்துக்குவோம். पावन बनने में उतनी कमी रह गई। பாவன ஆகிறதுல அந்த அளவுக்கு கம்மி ஆயிடுச்சு, குறைஞ்செடுத்து. क्या नई सृष्टि में बच्चा बन के पैदा होना पड़ेगा, बुद्धू बन के। புது உலகத்துல குழந்தை ஆக ஜென்மம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும், முட்டாளாக. तो आत्मा पतित की पतित रह जाएगी ना। அப்போ பாபா சொல்றாங்க ஆத்மா பतितமாக இருந்துடும் இல்லையா? तो बोला पावन बनने के लिए याद ही मुख्य है। இப்போ பாவன ஆகிறதுக்காக நினைவு தான் முக்கியமானது. और किसकी याद? பிறகு யாரோட நினைவு? जो एवर प्योर हो। யாரு எவர் பியூரா இருக்காங்களோ, சதா தூய்மையானவர். कौन है एवर प्योर? பாபா கேக்குறாங்க யாரா இருக்காங்க எவர் பியூர்? है शिव बाप या शिव बाबा? शिव बाप ஆனாங்களா இல்லனா शिव बाबा ஆனாங்களா? शिव बाबा या शिव बाप? शिव बाबाவா இல்லனா शिव बापा? शिव बाप एवर प्योर नहीं है। शिव बाप एवर प्योर கிடையாதா? है शिव बाप एवर प्योर क्यों नहीं है? பாபா கேக்குறாங்க शिव बाप ஏன் एवर प्योर கிடையாது? शिव बाप माने क्या और बाबा माने क्या? शिव बापனா என்ன, शिव बाबाனா என்ன? शिव बाप माने ब्रह्मा बाबा। जय ले सत्यानाश कर दिया। शिव बापனா யாரு? யாரோ சொல்றாங்க பிரம்மா பாபா. பாபா சொல்றாங்க பாருங்க சத்யநாசத்தை பண்ணிட்டீங்க.
शिव बाप माने ज्योति बिंदु, बिंदु शिव बापना ज्योति बिंदु, बिंदु आत्माओं का बाप, ज्योति बिंदु ஆத்மாக்களுக்கு அப்பா. और शिव बाबा பிறகு शिव बाबा माना शिव बाबा का वो रथ அப்படின்னா शिव बाबाவினோட அந்த ரத்தம் आदि से लेकर के अंत तक मुकर्रर रहता है. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அது நிரந்தர ரத்தமாக இருக்கும். जब तक नई दुनिया पूरी स्थापना हो जाए, எப்போ வரைக்கும் புது உலகம் கம்ப்ளீட்டா ஸ்தாபனா ஆகிறது இல்லையோ तब तक वो वापस नहीं जा सकते. जा नहीं सकता. वो அப்ப வரைக்கும் அந்த ஆத்மா வாபஸ் போக முடியாது, திரும்பி போக முடியாது. ब्रह्मा बाबा का रथ तो बीच में ही चला गया. वापस चला गया, பிரம்மா பாபாவினோட ரத்தம் நடுவுலயே போயிட்டாங்க. तो उसको मुकर्रर रथ नहीं कहेंगे. அப்போ அவங்களுக்கு முக்கர ரத்தன் சொல்ல முடியாது. यज्ञ के आदि में भी उनका रथ मुकर्रर नहीं था. யக்னத்தினோட ஆரம்பத்திலயும் அவங்களோட ரத்தம் முக்கரர் அப்படின்னா நிரந்தரமான ரத்தமாக இருக்குல்ல. 46-47 से जब से शिव बाबा ने उनमें प्रवेश किया, 46-47 எப்போலிருந்து शिव बाबा அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணாங்களோ तब से मुरली चलाना शुरू किया. तब पता लगा कि ये ब्रह्मा है. அப்போலிருந்தா முரளி வாசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் தெரிஞ்சது இவங்க பிரம்மா இருக்காங்கன்னு. उससे पहले तो किसी को ये भी पता नहीं था कि ये ब्रह्मा है. அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரிஞ்சவும் இருக்கல இவங்க பிரம்மா இருக்காங்கன்னு. तब 51-52 में आकर के ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय की स्थापना हुई. பிறகு என்ன ஆச்சுன்னா 51-52 வந்து பிரம்மா குமாரி ஈஸ்வர விஸ்வவித்யாலயத்தினோட ஸ்தாபனா ஆச்சு. उससे पहले तो ओम मंडली नाम था. அதுக்கு முன்னாடி ஓம் மண்டலி என்ற பேர் தான் இருந்தது. ये ब्रह्मा कुमारी विद्यालय नाम था. இல்லனா பிரம்மகுமாரி வித்யாலய என்ற பேர் இருந்ததா? नहीं, मालूम ही नहीं था. இல்ல தெரிஞ்சே இருக்கல. तो बताया पावन बनने के लिए एक की याद जरूरी है. இப்ப பாபா சொல்றாங்க பாவன ஆகிறதுக்காக ஒருத்தரோட நினைவு இது அவசியமான விஷயம். वो एक कौन? शिव बाबा. शिव बाप नहीं. அந்த ஒருத்தர் யாரு? शिव बाबा. शिव बाप கிடையாது. ब्रह्मा बाबा नहीं, या பிரம்மா பாபா இல்ல, और धर्म पिता भी नहीं. இல்லனா மத்த தர்ம பிதாக்களும் இல்ல. एक शिव बाबा, ஒரு शिव बाबा. जिसके लिए कहते हैं एवर प्योर है. யாருக்காக சொல்வாங்க எவர் பியூர்? सभी देवताओं को कहेंगे पवित्र, எல்லா தேவதைகளுக்கு பவித்ரன் சொல்வாங்க. और शिव बाबा को क्या कहेंगे? एवर प्योर. क्यों? பிறகு शिव बाबाக்கு என்னன்னு சொல்வாங்க? எவர் பியூர். ஏன்? देवताएं हैं पवित्र और शिव बाबा है एवर प्योर. தேவதைகளா இருக்காங்க தூய்மையானவங்க, शिव बाबा இருக்காங்க எவர் பியூர், एवर पवित्र. சதா பவித்திரமானவங்க. क्यों ஏன் இப்படி? है? शिव बाबा के लिए एवर प्योर क्यों कहते हैं? देवताओं के लिए प्योर कहते हैं. शिव பாபாக்காக எவர் பியூர்னே சொல்றாங்க, தேவதைகளுக்கு பியூர்னு சொல்றாங்க. है? जन्म नहीं लेते हैं इसलिए. फिर ஏன் சொல்றாங்க இப்படி? ஜென்மத்தை எடுத்துக்கிறது இல்ல அதனால தான் சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாபா கேக்குறாங்க ஜென்ம எடுத்துக்கிறது இல்ல அதனால சொல்றாங்களா? पवित्र पवित्र की बात ही नहीं. இதுல தூய்மை இல்லாத விஷயம் இல்லவே இல்ல. जो जन्म ही नहीं लेता, जन्मण के चक्र में ही नहीं आता, तो वो संग रंग में भी नहीं आएगा. இப்ப யாரு ஜென்மமே எடுத்துக்கிறது இல்ல, ஜனன மரண சக்கரத்திலே வர்றது இல்ல, அவங்களுக்கு சங்கத்தினோட சாயம் ஏற்படுற விஷயமே இல்ல. संग के रंग में नहीं आएगा तो पतित बनने की बात சங்கத்தினோட சாயத்திலேயே வரலன்னா பतित ஆகிற விஷயம் पैदा ही नहीं हो. जिसके पतित ஏற்படுறதே இல்ல. बनने की ही बात नहीं, वो पावन कैसे बने? இப்போ பतित ஆகிற விஷயமே இல்லன்னா அவங்க பாவனை எப்படி ஆகுவாங்க? एवर प्योर तब कहा जाता है எவர் பியூரன் எப்போ சொல்லப்படுகிறதுனா जब साकार शरीर में रह करके எப்போ சாக்கார சரீரத்துல இருந்து अनेकों के संग के रंग में आते हुए भी நிறைய பேரினோட சங்கத்தினோட சாயத்துல வந்தாலும் उसकी आत्मा में क्या हो? அவங்களோட ஆத்மால என்ன இருக்கணும்? पतित पना पनपने न पाए. பतित தன்மை என்றது அது ஏற்படவே கூடாது.
இருக்கவே கூடாது. और जो बच्चे हैं, மத்த குழந்தைகள் யார் இருக்காங்க? जो भी आत्माएं हैं, मुकर्रर रथधारी को छोड़ करके யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்களோ முக்கர ரத்ததாரிய விட்டு उनको संग का रंग ज्यादा लगता है அவங்களுக்கு சாங்கத்தினோட சாயம்ன்றது அதிகம் ஏற்படுது. और मुकर्रर रथ को इतना संग का रंग பிறகு முக்கர ரத்தத்துக்கு சாங்கத்தினோட சாயம்ன்றது नहीं पाता, भले वो कितनों के ही संपर्क संसर्ग में आता रहे. ஏற்படுறது இல்ல. பலே பாபா சொல்றாங்க அவங்க எந்த அளவுக்குமே எத்தனை பேரினோட சாங்கத்தினோட சாயத்துல வந்தாலும் பரவாயில்ல. कौन? யாரது? शिव बाप. शिव बाप. तो जो एवर प्योर होकर के पार्ट बजाता है, அப்போ பாபா சொல்றாங்க யார் எவர் பியூராக இருந்து பாட்ட செய்யறாங்க, एवर पवित्रता का पार्ट बजाता है, சதா தூய்மையினோட பாட்டை யாரு செய்யறாங்களோ उसको जो याद करेंगे वो அவங்கள யாரு நினைவு செய்யறாங்களோ जरूर पवित्र बनेंगे. அவங்க கண்டிப்பா தூய்மை ஆகுவாங்க. राजाई पाने के लिए ज्ञान मुख्य है, ராஜாங்கத்தை அடையிறதுக்காக ஞானம் முக்கியமான விஷயமா இருக்கு. मुख्य है पावन बनना. முக்கியமான விஷயம் என்னன்னா பாவன ஆகிறது. क्या? என்ன? राजाई पाना ये कोई मुख्य बात नहीं है. ராஜாங்கத்தை அடையிறது இது ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்ல. द्वापर कलयुग में भी राजाएं होते हैं और राजा ही पाते हैं. துவாபர கலியுகத்துல கூடயும் ராஜாக்கள் இருப்பாங்க, ராஜாங்கத்தை அடைவாங்க. त्रेता में भी राजाएं होंगे, திரேதால கூடயும் ராஜாக்கள் இருப்பாங்க. सतयुग में भी कम कला वाले राजाएं होंगे, महाराज சத்தியுகத்துல கூடயும் கம்மி கலைகள் இருக்கக்கூடிய ராஜாக்கள் இருப்பாங்க. होंगे ना, ராஜாக்கள் இருப்பாங்க இல்லையா? लेकिन कम कला वाले होंगे बाद वाले. ஆனா பிறகு வரக்கூடியவங்க கம்மி கலைகள் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. लेकिन अगर संपूर्ण पवित्र बनना है ஆனா பரிபூர்ணமா தூய்மை ஆகணும்னா तो क्या करना है? அப்போ என்ன செய்யணும்? उस एक को याद करना पड़े. அந்த ஒருத்தரை நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கும். इसमें माया का विघ्न पड़ता है. இதுல மாயாவினோட தடைகள் ஏற்படுது. शिव भगवान वाच, சிவ் பகவான் பேசுறாங்க याद में बच्चे बहुत कच्चे हैं. நினைவுல குழந்தைகள் ரொம்ப அறகுறையா இருக்கீங்க. क्या? என்ன? ब्रह्मा बाबा वाच नहीं, பிரம்மா பாபா சொல்றது விஷயம் இல்ல. भगवान वाच. कौन भगवान वाच? எந்த பகவான் வாச்? எந்த பகவான் பேசுறாங்க? भगवान वाच. याद சிவ் பகவான் வாச், சிவ் பகவான் பேசுறாங்க. बच्चे बहुत कच्चे हैं. நினைவுல குழந்தைகள் ரொம்ப அறகுறையாக இருக்கீங்க. कैसे कैसे बच्चे? எப்படிப்பட்ட குழந்தைகள்? अच्छे अच्छे बच्चे जो मुरली तो बहुत अच्छी चलाते हैं, நல்ல நல்ல குழந்தைகள் யாரு முரளி என்னமோ நல்லபடியா வாசிக்கிறாங்க. परंतु याद में बिल्कुल कमजोर है. ஆனா நினைவுல முழுமையா வீக் ஆனவங்க. और यही याद की कमजोरी किस समय की बात है? பாபா சொல்றாங்க இந்த நினைவினோட வீக்னஸ் தான். பாபா கேக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த டைமினோட விஷயமா இருக்குது? सन 67 की बात बताई. 67 விஷயத்த சொன்னாங்க. याद में बच्चे बहुत कमजोर हैं. நினைவுல குழந்தைகள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. तो वो बहुत कमजोर होने के बाद இப்போ ரொம்ப வீக்கா இருக்கிற காரணத்தினால அதுக்கு பிறகு उसका रिजल्ट क्या होगा? இதுக்கு ரிசல்ட் என்ன ஆகும்? उस लिस्ट में ब्रह्मा बाबा आते हैं या नहीं आते हैं? இந்த லிஸ்ட்ல பிரம்ம பாபா வராங்களா இல்லையா? है? अरे चुप हो गए அரே சும்மா ஆயிட்டீங்களே. हैं? उस लिस्ट में जो बाबा बोले कि मुरली तो बहुत अच्छी चलाते हैं, அந்த லிஸ்ட்ல பாபா என்னமோ சொன்னாங்க முரளி என்னமோ ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. ऐसे तो ब्रह्मा खुद मुरली नहीं चलाता, उनमें शिव बाबा आगे मुरली चलाता था. शिव அப்படி பார்த்தா பிரம்மாக்குள்ள பிரம்மா ஒண்ணு முரளி வாசிக்கல. அவங்களுக்குள்ள சிவபா பிரவேசம் பண்ணி வாசிச்சுட்டு இருந்தாங்க. मुरली चलाते थे. அந்த சிவபா பிரவேசம் பண்ணி
முரளிய சர்மனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. लेकिन आना। फिर भी मुरली बोला है कि ये ब्रह्मा क्या मुरली नहीं चला सकते? ஆனா முரளியில சொல்லிருக்காங்க, என்ன இந்த பிரம்மா முரளிய வாசிக்க முடியாதா? खुदा न खास्ता अगर शिव बाबा ना आए, பை சான்ஸ் சிவ பாபா வரலன்னா ब्रह्मा मुरली चला सकते हैं ना? பிரம்மா முரளிய வாசிக்கலாம் இல்லையா? मुरली तो बहुत अच्छी चला लेते हैं, முரளி என்னமோ ரொம்ப நல்லபடியா வாசிக்கிறாங்க. लेकिन ஆனா याद में बहुत कच्चे हैं। நினைவுல ரொம்ப அறகுறையாக இருக்கீங்க. तो इसका रिजल्ट क्या होगा? அப்போ இதோட ரிசல்ட் என்ன ஆகும்? है पूरे पावन इसे हाँ, फेल हो जाएंगे। ஃபெயில் ஆயிடுவீங்க. नर से डायरेक्ट नारायण नहीं बन सके, நர்சே டைரக்ட் நாராயண் ஆக முடியாது. बन सकेंगे। नारी से डायरेक्ट लक्ष्मी नहीं बन सकेंगे, तो बहुत कच्चे हुए। நர்சே நாராயண் டைரக்ட் ஆக முடியாது. நாரிலிருந்து லக்ஷ்மி டைரக்ட் ஆக முடியாது. அப்போ ரொம்ப அறகுறையாக இருக்கீங்க. अच्छे प्राप्त नहीं किया तो कच्चे हो गए। और முழுமையா லட்சத்தை பிராப்தி பண்ணிக்கலன்னா என்னாச்சு? அறகுறை ஆனாங்க. जब ब्रह्मा सरस्वती का ये हाल है, இப்போ பிரம்மா சரஸ்வதி दे இந்த நிலைமைன்னா नंबर बात तो और जो दूसरे बच्चे पढ़ने वाले बैठे हुए हैं सन 67 में वहाँ, பிறகு மத்த குழந்தைகள் 67ல அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க படிக்க கூடியவர். माउंट आबू में, மவுண்ட் அபுல वो ज्यादा मजबूत हो जाएंगे क्या? அவங்க என்ன ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவாங்களா என்ன? ज्यादा मजबूत, ज्यादा याद में तीखे हो जाएंगे? அவங்க அதிக நினைவுல தீவிரமா ஆயிடுவாங்களா? नहीं, இல்ல, अच्छे बच्चे जो मुरली बहुत अच्छी चलाते हैं, நல்ல நல்ல குழந்தைகள் யாரு முரளிய நல்லபடியா வாசிக்கிறாங்க. याद में बिल्कुल कमजोर हैं, நினைவுல முழுமையா என்ன இருக்காங்க? வீக்கா இருக்காங்க. बिल्कुल कमजोर हैं, முழுமையா வீக்னா तो वो 84 जन्म ले पाएंगे? அப்ப என்ன அவங்க 84 ஜென்மங்களை எடுத்துக்க முடியுமா? नहीं ले पाएंगे। எடுத்துக்க முடியாது. 84 जन्म वही बच्चे ले सकते हैं 84 ஜென்மங்கள் யார் எடுத்துக்க முடியும்னா जो याद में बहुत तीखे हो, और யாரு நினைவுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்களோ அவங்க தான் எடுத்துக்க முடியும். याद उन्हीं की तीखी होगी பிறகு நினைவு என்றது அவங்களது தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும். யாரோடது? जिनका उस मुकर्रर रथधारी आत्मा के साथ 84 जन्मों की पक्की प्रीति जुटी हुई होगी। யாரோட அன்பு அந்த முகரரத்ததாரி கூட 84 ஜென்மங்களினோட அன்பு என்றது பக்காக இணைஞ்சிருக்கணும். 63 जन्म भी उस बाप के साथ उन्होंने 63 ஜென்மங்கள்ல கூடயும் அந்த அப்பா கூட அவங்க अनेक संबंधों में पार्ट बजाया होगा। நிறைய சம்பந்தங்கள்ல பாட்ட பண்ணிருப்பாங்க. अरे रामकृष्ण वाली आत्माओं के साथ जिन्होंने पार्ट बजाया होगा, அரே ராமகிருஷ்ண வாலி ஆத்மாக்கள் கூட யாரு பாட்ட பண்ணிருப்பாங்களோ उनको इस जन्म में वो आत्माएं ऑटोमेटिक याद आएंगी या नहीं आएंगी? அவங்களுக்கு இந்த ஜென்மத்துல அந்த ஆத்மாக்கள் ஆட்டோமேட்டிக்கலி நினைவு வருவாங்களா இல்லையா? हैं? தானாவே நினைவு வருமா இல்லையா? आएंगी ना। நினைவு வருவாங்க இல்லையா? जिन्होंने कृष्ण के साथ दादा लेखराज वाली आत्मा के साथ யாரு கிருஷ்ணனோட அப்படின்னா தாதா லேக்ராஜ் கூட एक जन्म पार्ट बजाए होंगे, उनको நிறைய ஜென்மத்தை பாட்ட பண்ணிருப்பாங்களோ அவங்களுக்கு लेखराज ऑटोमेटिक याद आएगा। தாதா லேக்ராஜ் ஆட்டோமேட்டிக்கலி தானாவே அவங்களோட நினைவு வரும். वो अम्मा की याद हो गई। அவங்களது அம்மாவோட நினைவாயிடுச்சு. और जिन्होंने राम बाप के साथ अनेक जन्म पार्ट बजाया होगा, பிறகு யாரு ராம் பாப் கூட நிறைய ஜென்மங்கள் பாட்ட பண்ணிருப்பாங்களோ चलो किसी भी संबंध में, இப்போ எந்த சம்பந்தத்துல வேணாலும் இருக்கலாம். तो उनको कौन याद आएगा? அப்ப அவங்களுக்கு யாரோட நினைவு வரும்? वो राम बाप का स्वरूप ऑटोमेटिक याद आ जाएगा। அந்த ராம் பாப்பினோட ஸ்வரூபம் ஆட்டோமேட்டிக்கலி நினைவு வரும். उनको ये कंप्लेंट नहीं होगी कि हमें साकार का चेहरा भूल जाता है। அவங்களுக்குள்ள இந்த கம்ப்ளைண்ட் இருக்காது, நமக்கு சாக்காரனோட நினைவே ஞாபகம் இருக்கிறது இல்ல, மறந்து போயிடுறோம். एक बार भी देख लेंगे ஒரு தடவை பார்த்துட்டாலும் तो देखने के बाद फिर वो
भूल नहीं सकता, பார்த்ததுக்கு பிறகு பிறகு அவங்க மறக்க மாட்டாங்க, மறந்து போகாது அவங்களோட ஃபேஸ். पूर्व जन्म के संस्कार भरे पड़े हैं। ஏன்னா பூர்வ ஜென்மங்களினோட அந்த சம்ஸ்காரம் நிறைஞ்சிருக்குது, பூர்வ ஜென்மத்தினோட சம்ஸ்காரம் நிறைஞ்சிருக்கு. इस योग से ही विकर्म विनाश होने। இந்த யோக மூலமாதான் விபரீத செயல்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகும், விநாசமாகும். क्या? என்ன? इस योग से எந்த யோகம் மூலமா? है जो एक सेकंड जो एक बाप एवर प्योर है, ஒரு அப்பா யாரு எவர் பியூர் ஆயிருக்காங்க, उस एक बाप की याद से ही அந்த ஒரு அப்பாவினோட நினைவு மூலமாதான் जन्म जन्मांतर के पाप कर्म, ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட பாவ செயல்கள், विकर्म माना विपरीत कर्म, விகர்மங்கள் என்றால் விபரீத செயல்கள், जो श्रीमत के विपरीत कर्म किए हैं ஸ்ரீமத்துக்கு விபரீதமான செயல்கள் என்ன செஞ்சிருக்கீங்களோ वो सब नष्ट हो जाएंगे। அது எல்லாமே நஷ்டமாய்விடும். कर्म इंद्रियों की जो चंचलता होती है கர்மேந்திரியங்களினோட சஞ்சலத்தை என்ன ஆகுதோ वो भी योग से ही शांत हो जाती है। அது கூடயும் யோக மூலமாதான் என்ன ஆகும்னா அமைதி ஆயிடும். कर्म इंद्रिय चंचलता करती है ना, பாபா சொல்றாங்க கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் ஆகுது இல்லையா. जैसे किसी को बहुत भूख लगी हो, இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப பசிக்குது, हैं? பசிச்சிட்டு இருக்குது, सारा दिन भोजन न मिला हो, और कोई कोई की ऐसी आदत होती है இப்போ அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல ஒரு நாள், கொஞ்ச நாள்ல இருந்து भूख लगी हो न लगी हो, कोई चीज में ज्यादा उनकी चित्त जाता है, बुद्धि जाती। இப்போ சில பேர் எப்படின்னா அவங்களுக்கு பசிக்குதோ பசிக்காம போகுதோ, ஆனா ஏதோ ஒரு பொருள் மேல ரொம்ப அவங்களோட மனசு இருக்குது, ஆசை இருக்குது. और वो चीज सामने आ जाती है तो भूख न लगे होने पर भी क्या करते हैं, அந்த பொருள் அவங்களோட முன்னாடி வந்துடுச்சுன்னா அந்த பசிக்கலன்னா கூட என்ன செய்வாங்க, खा लेते हैं। சாப்பிட்டுடுறாங்க. मान लो किसी को बहुत भूख लगी है, ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இப்ப யாருக்கும் ரொம்ப பசிச்சுட்டு இருக்குது, और उसकी इष्ट वस्तु जो इसको बहुत प्रिय है பிறகு அவங்களுக்கு என்ன ரொம்ப இஷ்டமான பொருள் இருக்குதோ அது वो उसके सामने आ जाए அது அவங்களோட முன்னாடி வந்துடுச்சு, तो कर्म उसके उनके हाथ, उनकी आंख, उनका मुंह चंचलता करेगा या नहीं करेगा? அப்போ அவங்களோட கைகள், கண்கள், வாய் இதெல்லாமே சஞ்சலமா ஆகுமா இல்லையா? खावा तभी चंचलता करेगा। नहीं, पेट भरा हुआ हो तो भी चंचलता कर पड़ता है। பாபா சொல்றாங்க வயிறு நிறைஞ்சிருந்தாலும் கூடயும் சஞ்சலம் ஆகும்னு சொல்றாங்க. तो बोला அப்போ சொன்னாங்க इंद्रियों की जो चंचलता होती है वो योग से ही शांत होगी। பாபா சொல்றாங்க இந்திரியங்களினோட சஞ்சலத்தை என்ன இருக்குதோ அது யோக மூலமாதான் அமைதி ஆகும். कोई भी इंद्रियां हो, எந்த இந்திரியங்கள் வேணாலும் ஆயிருக்கலாம், चाहे वो काम इंद्रिय हो, அது காமேந்திரியா இருக்கலாம், चाहे वो कोई लोभ इंद्रियां हो, लोभ இல்லைன்னா அது பேராசை பண்ணக்கூடியது. में बहुत आता है ना, जिब्या में मुख आता है कि नहीं? எப்படின்னா இந்த நாக்கு இருக்குது இல்லையா, இதுல எப்படின்னா இதுல வாய் கூட வருது, है? मुख में जिब्या है तो வாயில எப்படின்னா நாக்கு இருக்குது, जिब्या में लोभ आ जाता है। இப்ப நாக்குல என்ன ஆகுதுன்னா அந்த பேராசைன்றது வந்துடுது, कि ये चीज खाऊं 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 की आदत पड़ी हुई होती है। இந்த பொருள் சாப்பிடணும் 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 என்ற ஒரு பிராக்டிஸ் இருக்கும். किसी की बहुत खाऊं खाऊं की खराब आदत होती है तो अकेले में कोई चीज रखी होती है उठा के खा लेंगे, छोड़ेंगे नहीं। இப்போ சில பேருக்கு சாப்பிடணும் சாப்பிடணும் என்ற பிராக்டிஸ் இருக்கும் இல்லையா, இப்போ ஏதோ ஒரு பொருள் கிடைச்சது, ஒண்டியா இருக்காங்க, அப்ப என்ன செய்யறாங்க, எடுத்து சாப்பிட்டுடுறாங்க. तो ये भी लोभ की आदत हुई ना। அப்போ இது கூட என்னாச்சு, பேராசையினோட பிராக்டிஸ் ஆச்சு இல்லையா. बाप कहते हैं एक बाप के सिवाय और कोई की भी याद न रहे। அப்பா சொல்றாங்க ஒரு அப்பா தவிர வேற யாரோட நினைவு கூடயும் இருக்க கூடாது.
तब कर्मेंद्रियां शांत होंगी। அப்போ கர்மேந்திரியங்கள் அமைதியாகும். उस एक को छोड़ करके औरों की और किसी कोई कितना भी ऊंचा हो, அந்த ஒருத்தரை விட்டு வேற யாரையாது இப்போ பலே அவங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் உயர்ந்தவங்களாக இருக்கலாம். इब्राहिम बुद्ध क्राइस्टी बनने वाला क्यों न हो, இப்ராஹிம் புத்த கிரைஸ்டே ஆகக்கூடியவங்களா இருக்கலாம். उनका आधार मूर्ति क्यों न हो, அவங்களோட ஆதார மூர்த்தியா இருக்கலாம். उन आधार मूर्तियों का भी बाप ही क्यों न हो। அந்த ஆதார மூர்த்திகளுக்கு அப்பாவே ஆயிருக்கலாம், அப்பாக்களே ஆயிருக்கலாம். क्या जड़ों को भी जन्म देने वाला बीज होता है ना। என்ன வேர்களுக்கு கூட ஜன்ம கொடுக்கக்கூடிய விதைகள் இருப்பாங்க இல்லையா, விதை இருக்கும் இல்லையா. तो उनका बीज रूप स्टेज वाला बाप ही क्यों न हो। அப்போ அந்த பீஜரூபி ஆத்மாக்கள் அப்பாக்களே ஆயிருக்கலாம். அவங்களுக்கு ஜன்ம கொடுக்கக்கூடிய பீஜரூபி அப்பாக்களே இருக்கலாம். उनकी भी अगर याद करेंगे அவங்களையும் ஒருவேளை நினைவு செஞ்சீங்கன்னா भी कर्मेंद्रियां शांत होने वाली नहीं है। இப்படி செஞ்சாலும் கர்மேந்திரியங்கள் அமைதி ஆகாது. किसकी याद करेंगे तो कर्मेंद्रियां शांत होंगी। யார நினைவு செய்யறதுனால கர்மேந்திரியங்கள் அமைதி ஆகும். एक शिव बाबा जिसकी याद एक मंदिर में बनी हुई है। ஒரு शिव பாபா அவங்களோட நினைவார்த்தம் கோயில்கள்ல உருவாகி இருக்குது. शिव के मंदिर जो है वो लिंग रखा हुआ है, कहाँ रखा हुआ है। சிவனோட கோயில் இருக்கு இல்லையா, அதுல லிங்கத்தை வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்க? अभी मिसाल दिया ना, कोई இப்போ को எக்ஸாம்பிள கொடுத்தாங்க இல்லையா. खाऊं खाऊं की आदत होती है और परसी हुई थाली सामने आ जाए और उसकी वो चीज वो वस्तु जिसकी उसकी बहुत अटैचमेंट है उस वस्तु में। இப்போ எக்ஸாம்பிள கொடுத்தாங்க இல்லையா. இப்போ யாருக்கோ சாப்பிடணும் என்ற பிராக்டிஸ் நல்லா இருக்குது, அதிகம் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு பொருள் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமான பொருள் தட்டையில பரிமாறி அவங்களுக்கு முன்னாடி வந்துடுச்சுன்னா என்ன செய்வாங்க? तो फट से खा लेगा। அப்ப அவங்க என்ன செய்வாங்க? டக்குன்னு சாப்பிட்டுடுவாங்க. तो ऐसे ही और कर्मेंद्रियां भी तो हैं। அதே மாதிரி மத்த கர்மேந்திரியங்களும் இருக்குது இல்லையா. उन कर्मेंद्रियों का भोग अगर सामने आ जाए, அந்தந்த கர்மேந்திரியங்களினோட போகம் எப்ப முன்னாடி வந்துடுதோ, வந்துடுச்சு और आसपास कोई मौजूद ना हो, வந்துடுச்சு அக்க பக்கத்துல யாருமே இல்ல வேற, तो इंद्रियां हठात हाँ उसको भोग लेंगे। அப்போ இந்திரியங்கள் என்ன செய்யும்? அது டக்குன்னு போய் அந்த அந்த ஒரு போகத்தை என்ன செய்வாங்கன்னா அது வலுக்கட்டாயமா போய் அது சாப்பிட்டுடுவாங்க. खास करके पुरुषों के लिए तो जबरदस्ती बाबा ने बोल दिया। விசேஷமா ஆண்களுக்காக பாபா வலுக்கட்டாயமா இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. எப்படின்னா இது ஸ்ட்ரிக்ட்லி அவங்க அந்த सब पुरुष दुर्योधन दुशासन। இது ஸ்ட்ரிக்ட்லி இந்த விஷயத்த என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லா ஆண்கள் துரியோதன் துஷாசனர்கள் தான் இருக்காங்க. कन्या माता है उनको तो फिर भी गनीमत है, कोई कोई कन्या माताओं को छोड़ दिया। கன்யா மாதாக்கள் அப்படி பார்த்தா அவங்களுக்கு ஆனாலும் பரவாயில்ல. சில எப்படின்னா சில கன்யா மாதாக்கள் அப்படி கிடையாது. जो सूपनखा पूतना होती சில கன்யா மாதாக்களை விட்டுட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சூர்பனக்கா பூத்தனா போல இருப்பாங்க. उनकी बात छोड़ दो, அவங்களோட பேச்சை விட்டுடுங்க. बाकी पुरुष तो एकांत पाके और इंद्रियों के दास बने बगैर रहते ही नहीं। ஆனா ஆண்களுக்காக சொல்றாங்க, இப்போ அவங்களுக்கு லோன்லியா கிடைச்சாங்க, ஏகாந்தமா யாராவது கிடைச்சாங்க, அப்போ அவங்க இந்திரியங்களுக்கு தாசி அப்படின்னா வேலைக்காரனா ஆகாம இருக்கவே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்க எடிட் ஆயிடுவாங்க. அதுக்கு तो इंद्रियों की चंचलता कैसे खत्म होगी, क्या तरीका बता दिया। அப்ப பாபா சொல்றாங்க இந்திரியங்களினோட சஞ்சலத்தைன்றது எப்படி தூரமாகும், என்ன சொன்னாங்க அதுக்காக கண்ட்ரோல் எப்படி ஆகும்? तो एक को याद करो। அந்த ஒருத்தரை நினைவு செய்யுங்க. किस एक को? அந்த ஒருத்தர்னா யாரு? जिसका यादगार मंदिर में बना हुआ है। அவங்களோட நினைவார்த்தம் கோயில்கள்ல உருவாகி இருக்குது. देवताओं की यादगार उसमें मुख कमल कमल नयन कमल। இப்போ மத்த தேவதைகள் அவங்களோட நினைவார்த்தம் எப்படின்னா தாமரப்பூ போல முகம், தாமரப்பூ போல கண்கள், कमल हस्त कमल पाद, தாமரப்பூ போல கைகள் கால்கள். की सब इंद्रियां कमल से विभूषित करके दिखाई जाती हैं। அவங்களோட
கர்மேந்திரியங்கள் என்ன இருக்குதோ அத போய் தாமரை பூ போல சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்காங்க. माने उनकी सब कर्मेंद्रियां पूजी जाती हैं देवताओं. அப்படின்னா எல்லா தேவதைகளினோட கர்மேந்திரியங்கள், அந்த தேவதைகளோட எல்லா கர்மேந்திரங்களை பூஜை பண்ணப்படுகிறது. और शिव बाबा की ஆனா சிவ பாபாக்கு पूरा लिंग पूजा जाता है. லிங்கத்தை பூஜை பண்றாங்க. जो कामेंद्रिय है, जो काम विकार सबसे ज्यादा नष्ट करने वाला है. இப்ப காமேந்திரம் என்ன இருக்குதோ, இந்த காம விகாரம், இந்த காம விகாரம் என்ன இருக்குதோ அது எல்லாத்தை விட அதிக நஷ்டம் பண்ணக்கூடியதா இருக்குது. वो कामेंद्रिय उनकी पूजी जाती है. அந்த காமேந்திரியம் அவங்களோடது பூஜை நடக்குது. उनका कान नहीं पूजा जाता, அவங்களோட காது ஒண்ணும் பூஜை பண்றது இல்ல. उनकी आंख नहीं पूजी जाती, அவங்களோட கண்களுக்கு பூஜை ஒண்ணும் இல்ல. लिंग पूजा जाता है. லிங்கத்தை பூஜை பண்றாங்க. पूजा का आधार क्या होता है? பூஜையினோட ஆதாரம் என்ன? प्योरिटी. பியூரிட்டி. तो वो तो एवर प्योर है. அப்ப இவரு எவர் பியூரா இருக்காங்க. भले भोग के साथ ही क्यों न रखा हुआ हो, பலே அவங்கள போகத்து கூடயே வச்சிருக்காங்க. भोग की थाली में ही क्यों न रखा जाए, फिर भी अपनी इंद्रिय को कंट्रोल करके रखने वाला है. அந்த போகத்தினோட அந்த தட்டையிலேயே அவங்கள வச்சிட்டாலும் கூடயும் அவங்க தன்னோட இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுக்குவாங்க. इतना एवर प्योर है. அந்த அளவுக்கு அவங்க எவர் பியூரா இருக்காங்க. तो ऐसे एवर प्योर को अगर याद करेंगे இப்போ तो இப்படிப்பட்ட எவர் பியூரா நினைவு செஞ்சீங்கன்னா हमारी भी कर्मेंद्रियां सब शांत हो जाएंगी. அப்போ உங்களோட கர்மேந்திரியங்கள் கூட எல்லாமே அமைதி ஆயிடும். एक बाप के सिवाय कोई याद न रहे, ஒரு அப்பா தவிர யாரோட நினைவு கூடயும் இருக்க கூடாது. कोई की देह की याद नहीं रहे. யாரோட தேகம் கூடயும் ஞாபகம் இருக்க கூடாது. आत्मा जानती है ये ஆத்மாக்கு தெரியும் सारी दुनिया खलास होनी है. இந்த முழு உலகமே விநாசம் ஆகும். क्या என்ன? सारी दुनिया खलास होगी? முழு உலகம் விநாசம் ஆயிடும்னா? अगर सारी ही दुनिया खलास हो जाएगी ஒருவேளை முழு உலகமே விநாசம் ஆயிடுச்சுன்னா तो फिर नई दुनिया शुरू कैसे होगी? அப்ப புது உலகம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? है? नई दुनिया शुरू होगी या नहीं होगी? புது உலகம் ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா? फिर कैसे शुरू होगी जब सारी दुनिया खलास हो जाएगी? तो எப்படி ஸ்டார்ட் ஆகும்? புது உலகமே முடிஞ்சு போயிடுச்சுன்னா, முழு உலகமே விநாசம் ஆயிடுச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? है? जो कर्मेंद्रियों की बस में हाँ, विकारी दुनिया सारी खलास होनी है. अच्छा விகாரி உலகம் முழு உலகமே விநாசம் ஆகும். लो, विकारी दुनिया खलास हो जाएगी சரி, விகாரி உலகம் என்னமோ முடிஞ்சு போகுது. और जो निर्विकारी देवताएं बनने वाले उनको याद करेंगे तो कर्मेंद्रियां शांत हो जाएंगी. அப்போ நிர்விகாரி தேவதைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நினைவு செய்யறதுனால என்ன கர்மேந்திரியங்கள் அமைதி ஆயிடுமா? क्यों? ஏன்? विकारी दुनिया चलो खलास होनी है, वो तो खलास जाएगी. சரி, விகாரி உலகம் என்னமோ விநாசம் ஆகும், அது என்னமோ ஆயிடும். तो याद नहीं करना है. அவங்கள நினைவு செய்யக்கூடாது. लेकिन जो निर्विकारी दुनिया में आने वाले हैं उनको याद कर ले. ஆனா யாரு நிர்விகாரி உலகத்துல வரக்கூடியவங்க இருக்காங்களோ அவங்கள நினைவு செஞ்சுக்கலாம். वो भी खलास हो जाएंगे. பாபா சொல்றாங்க அவங்க கூடயும் முடிஞ்சு போகுவாங்க. उनको भी हम इन आँखों से अंत तक देखते रहे, ये होगा नहीं. அவங்கள கூடயும் இந்த கண்களால கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் அது கூடயும் இல்ல. एक ही ऐसा है ஒருத்தர் தான் இப்படி இருக்காங்க, जिसको शरीर छोड़ते हुए कोई इन आँखों से देख नहीं सकेगा. ஒருத்தர் தான் இப்படி இருக்காங்க, அவங்களோட விநாசம் இந்த சரீரம் விடுற விஷயம் யாருமே இந்த கண்களால பார்க்க முடியாது. और सबको शरीर छोड़ते हुए देखेंगे. மற்றபடி எல்லார கூடயும் சரீரத்தை விடுறது பாப்பீங்க. எல்லாரோட சரீரம் போயிட்டு இருக்குது நீங்க பாப்பீங்க. एक को शरीर छोड़ते हुए ஒருத்தர சரீரத்தை விடுறது
नहीं देखेंगे। அந்த ஒருத்தர் சரீரம் விடுறது பார்க்க முடியாது. इसलिए भक्ति मार्ग में यादगार है அதனாலதான் பக்தி மார்க்கத்துல நினைவார்த்தம் இருக்கு. क्या என்ன? कि शंकर जी जन्म नहीं लेते, சங்கர் ஜி ஜன்ம எடுத்துக்கிறது இல்ல, शंकर जी की मृत्यु नहीं होती। பிறகு சங்கர் ஜிக்கு மரணம் இல்ல. शरीर है कि नहीं उनको? சரீரம் இருக்குதா இல்லையா உங்களுக்கு? शरीर है। शरीर होते हुए भी சரீரம் இருக்குது. சரீரம் இருந்தாலும் उनका जन्म मृत्यु नहीं दिखाया गया। அவங்களோட ஜனன மரணம் என்றது இல்ல, ஜன்மம் மற்றும் மரணம் என்றது காமிக்கல. सिर्फ एक ही है, அவங்க வெறும் ஒருத்தர் தான். है? है। अमरनाथ का तो मतलब यह है कि जो अमर हैं, जो அமர்நாத்னா பாபா சொல்றாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்க அமர் ஆயிருக்காங்க. இந்த விசிடி நம்பர் 428 இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓம் சாந்தி.